ஹலோ எவ்ரிவன், இதுதான் லாஸ்ட் வீடியோ ஃபைனல் ரிவிஷன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் எனிவே ஒரு கிளைமேக்ஸ், ஒரு ஃபைனல் வீடியோ போடணும், அதனால நிறைய மார்க்ஸ் வரணும், அந்த ஆசையில தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோனால உங்களுக்கு ஃபிசிக்ஸில் அப்படியே மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் மேபி இந்த கொஷின்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்ஸை செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த 100 கொஷின்ஸுமே ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபிசிக்ஸ் பேப்பர் டஃப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் பேப்பர் ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸி கொஷின்ஸை நீங்கள் தேடணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 கொஷின்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணீங்கன்னா ஃபிசிக்ஸ் 120 ப்ளஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸ் 120 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா சூப்பர் ரேங்க் வருங்க உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருந்தா ஃபிசிக்ஸ் 120னா செம ஸ்கோர் வருங்க உங்களுக்கு. நல்ல கவர்மெண்ட் காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டென்ஷன் இல்லாமல் கூலாக எக்ஸாம் எழுதுங்க. ஃபிசிக்ஸ் ஈஸியாக தான் இருக்குன்னு மனசில் நினச்சிக்கோங்க. ஈஸி கொஷின்ஸை தேடுங்க, பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்த மாதிரி கொஷின் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. என்னன்னு பாருங்க, டென்சிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் வந்து 4 கிராம் per சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து 100 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி மாஸ் வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து சிஜிஎஸ் யூனிட்ஸ் வந்து கிராம்ஸ் எடுத்துப்போம், லென்த் வந்து சென்டிமீட்டர் எடுத்துப்போம். ஆனா அந்த சிஸ்டம்ல இது மாஸ் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கினா டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்ன இருக்கும்? எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா டென்சிட்டி, மாஸ், ஃபோர்ஸ் அதெல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டி தான். பிசிக்கல் குவான்டிட்டியை நீங்க இப்படி எழுதிக்கலாங்க, n into u அப்படின்னு எழுதிக்கலாம். என்னன்னா வேல்யூங்க, u அண்ணா யூனிட்ஸ். பிசிக்கல் குவான்டிட்டியை என்ன யூனிட்ஸ்ல வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இது பாருங்க, n1 u1 is equal to n2 u2 தான் இருக்கும். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி மாறாதுங்க. அந்த பிசிக்கல் குவான்டிட்டி நீங்க என்ன யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் இந்த ஹோல் n1 u1, n1 என்ன வேல்யூங்க, இந்த யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணா இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி இந்த யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணா இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த ஹோலா அந்த பிசிக்கல் குவான்டிட்டி மாறாது. அந்த கான்செப்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். பாருங்க, ஒரு யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க, அந்த வேல்யூ வந்து 4 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னொரு யூனிட்ல தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த யூனிட்ல பாருங்க, இங்க மாஸ் பதிலா கிராம் பதிலா இங்க 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அதே லென்த் பதிலா சென்டிமீட்டர் பதிலா நீங்க 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க, இதை சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இது பாருங்க 10 கியூப் வரும். இங்க கிராம் per சென்டிமீட்டர் கியூப் இருக்கும் பாருங்க. இது கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1/10 வரும் பாருங்க. n1 வந்து 40 வரும். ஸோ நீங்க இதை மாச இதை எடுத்துக்கின்னு லென்த் இதை எடுத்துக்கினா யூனிட்ஸ்ல டென்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்து 40 வரும். இது பாருங்க, ஒரு வெக்டர் இருக்கா, அந்த வெக்டரை ரொட்டேட் பண்றாங்களா, தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்றாங்களா. ஒரு வெக்டர் இருக்கு, அந்த வெக்டரை இப்படி ரொட்டேட் பண்றாங்க, தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்றாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் வெக்டர் a1 வெக்டரா இருந்தா இது டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது a2 வெக்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெக்டர் கேட்கறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெக்டர்னு கேட்டா இது ஃபைனல் வெக்டர் a2 பார் மைனஸ் இனிஷியல் வெக்டர் a1 பார். இதுதான் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. சேஞ்ச்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதோட மேக்னிடியூடுங்க. அவ்வளவுதான். இதோட ஃபார்முலா போடுங்க, a2 ஸ்கொயர் பிளஸ் a1 ஸ்கொயர் மைனஸ் 2 a1 a2 காஸ் தீட்டா. இங்க ஒன்று கவனிங்க, அந்த வெக்டரை ரொட்டேட் பண்றாங்க. மேக்னிடியூட் ஒன்றும் சேஞ்ச் ஆகாதுங்க, டைரக்ஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜென்ரலி மேக்னிடியூட் வந்து சேமா தான் இருக்கும். அது வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்க இந்த வெக்டர் மேக்னிடியூட் ஏ இருந்தா இதுவும் ஏ தான் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2a sin theta by 2 அப்படின்னு வருங்க. இது நீங்க ஃபார்முலா மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வெக்டரை ரொட்டேட் பண்றாங்க, சேஞ்ச் இன் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 2a sin theta by 2. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ட்ரக் வந்து நார்த் சைடுல போகுதான், வெஸ்ட் டேர்ன் பண்றோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஜென்ரலி இது நார்த்னு எடுத்துக்கோங்க, சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட்னு வச்சுங்க. ட்ரக் வந்து நார்த் சைடுல போயிட்டு இருக்கு, சடனா என்ன ஆகுது, வெஸ்ட் சைடு டேர்ன் பண்ணிக்குது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு எடுத்துக்கலாங்க, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். இது மைனஸ், ஸ்பீடு மாறலையா, அதே ஸ்பீடு தானா, 20 i கேப். இனிஷியலாக நார்த் டைரக்ஷனில் போகிறாங்க. v1 இஸ் ஈக்குவல் டு அது என்னன்னு போட்டுக்கலாம், 20 j கேப். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ v2 மைனஸ் v1 போட்டுக்கலாம். v2 வந்து என்ன வருது, ஃபைனல் வெலாசிட்டி வந்து மைனஸ் 20 i கேப், இனிஷியல் வெலாசிட்டி வந்து மைனஸ் 20 j cap. இப்போ இதுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர். இது 20 ஸ்கொயர் இன்ட்டு 2 எடுத்துக்கோங்க, 20 ரூட் 2 வரும். ஸோ டைரக்ஷன் கூட கேட்குறாங்க. ஒரு வெக்டர் கொடுத்துட்டா அதோட டைரக்ஷன் போட தெரியணும். மைனஸ் 20 i கேப் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் பாருங்க, அந்த வெக்டர் போடுங்க. மைனஸ் 20 i கேப் இப்படி இருக்கும். மைனஸ் 20 j கேப் நெகட்டிவ் y டைரக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணீங்கன்னா வெக்டர் அடிஷன் சொல்லுவோம். இந்த வெக்டர் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ்
20 i cap minus 20 j cap. ஸோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வெஸ்ட்க்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கு. இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 20√2 சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டர் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்குறாங்க. எப்போதுமே ஆங்கிள்னு கேட்டால் காஸ் தீட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு a bar dot b bar by magnitude of a bar magnitude of b bar போடலாம். எது கேட்குறாங்க இதுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும். எக்ஸ் ஆக்சிஸை நீங்கள் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஐ கேப். இது ஒரு யூனிட் வெக்டர் எடுத்துக்கலாம் ஐ கேப். ஸோ நீங்கள் இதுக்கும் டாட் பண்ணும். இதுக்கும் டாட் பண்ண பாருங்க 4 மட்டும் தான் வரும். 4 into 1 4 by இதோட மேக்னிடியூட் போடுங்க √4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் போட்டு பாருங்க 13 வரும். 4/13 வரும். அவ்வளோதாங்க. தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/13. இது பாருங்க ப்ரொஜெக்டர் மோஷன்ல அப்பர் மோஸ்ட் பாயிண்ட் கிட்ட வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்கிள் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்பர் மோஸ்ட்ல வெர்டிக்கல் வெலாசிட்டி 0வா இருக்குங்க. ஆனால் ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அது u cos தீட்டா இருக்கும். இந்த இடத்துல ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஆக்சலரேஷன் g டவுன்வர்ட் இருக்கும். ஸோ ஆங்கிள் என்ன இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். இங்க இப்படியும் கேட்பாங்க அப்பர் மோஸ்ட் பாயிண்ட் கிட்ட வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் டாட் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு போட்டுக்கலாம்னா 0 போட்டுக்கலாம். ஏன்னா பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ்க்கு நீங்க டாட் பண்ணீங்கன்னா 0. எங்க இது அப்பர் மோஸ்ட் பாயிண்ட் கிட்ட டாப் மோஸ்ட் பாயிண்ட் கிட்ட வெலாசிட்டி வெக்டரையும் ஆக்சலரேஷன் வெக்டரையும் நீங்க டாட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 0 வரும். சர்க்குலர் ரோட்ல ஒரு கார் மூவ் ஆயிட்டே இருக்கான். மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு போகலாம்? ஒரு சர்க்குலர் ரோட்ல கார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒன்றும் போக முடியாது. ஒரு லிமிட் இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட். அதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவாங்க g into r. ஸோ இதுதான் அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு. ஆர்னா ரேடியஸ். சர்க்கிள்ல இந்த கார் மூவ் ஆயிட்டே இருக்கும்ல அந்த ரேடியஸ் இது. வெலாசிட்டி கேட்டா இதுங்க. அதே ஆங்குலர் வெலாசிட்டி கேட்பாங்க. ஒமேகா மேக்ஸ் கேட்பாங்க. அப்போ சிம்பிளா நீங்க என்ன போட்டுக்கலாம்? v max by r அப்படின்னு போடலாம். வெலாசிட்டிக்கும் ஒமேகாக்கும் ரிலேஷன் எது இருக்குங்க. ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த வெலாசிட்டியை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நீங்க ஆங்குலர் வெலாசிட்டியும் சொல்லிக்கலாம். இது பாருங்க ஒரு கார் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டே இருக்கான். அந்த காருக்கு வந்து 2 ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. எப்போதுமே சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆனா 2 ஆக்சலரேஷன் இருக்குங்க. ஒன்னு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், ஒன்னு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் ஸ்பீடை ஏத்துங்க. ஏன்னா ஜென்ரலி டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கும். வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலரேஷன் தான் இந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும். இது கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கான். அட் த ரேட்னு சொல்றாங்க. இதுதான் ஆக்சலரேஷன். யூனிட்ஸ் பாருங்க 2 மீட்டர் per second ஸ்கொயர். அது கொடுத்துட்டாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் கிட்ட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் per second சொல்லியிருக்காங்க. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இங்க 2 ஆக்சலரேஷன் இருக்குங்க. ஸோ நெட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஏசி இப்படி இருக்கு, ஏடி இப்படி இருக்கு. நெட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குங்க. ஸோ நெட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. v ஸ்கொயர் பை ஆர். அது வந்து 30 ஸ்கொயர் பை ரேடியஸ் வந்து 500ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 9/5 வரும் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது வந்து 2 ஸ்கொயர்னு வருங்க. இது சால்வ் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் 2.7 வரும். இது பாருங்க ஒரு ஸ்பியர் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டே இருக்கான். ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிட்டு சர்க்கிள்ல மூவ் பண்ணிட்டே இருக்காங்களாம். ஒர்க் டன் இன் ஒன் ஃபுல் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் கேட்குறாங்க. இங்க இன்னும் டீட்டெயிலா கேட்டிருக்கணும். ஒர்க் டன் பை இந்த டென்ஷன் என்ன இருக்கணும், இல்லாட்டி ஒர்க் டன் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன இருக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இங்க டென்ஷன் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த டென்ஷனும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இங்க ஆங்கிள் 90 டிகிரில இருக்கு. எப்போதுமே இதோட டைரக்ஷன் மூவ்மெண்ட் எப்போதுமே டான்ஜென்ஷியலா தான் இருக்குங்க. ஆங்கிள் பாத்தீங்கன்னா டென்ஷனுக்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கும் வெலாசிட்டிக்கும் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போதுமே வெலாசிட்டி டைரக்ஷன் தான் இருக்கும். அதனால ஒர்க் டன் வந்து 0வா இருக்கும். ஸோ இங்க ஒர்க் டன் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லாட்டி ஒர்க் டன் பை இந்த டென்ஷன் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்க. ஸோ ஒர்க் டன் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் 0. அதனால பவரும் 0ங்க. ஒர்க் 0 இருந்தா பவரும் 0 ஆயிடுங்க. பவரும் கேட்பாங்க. பவரும் 0 தான் இருக்கும். இது பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கான். 125 ரெவல்யூஷன் பெர் மினிட்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கான் ஹாரிசான்டல் சர்க்குலர் பாத்துல. அதோட கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட் மாஸ் வந்து v ஸ்பீட்ல போகுதுன்னு எடுத்துக்கின்னு அதோட கைனடிக் எனர்ஜி வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம்னா 12 mv² அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க v பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்னா r ஒமேகான்னு போடலாங்க. இங்க இது என்னன்னு பாருங்க. 120 ரெவல்யூஷன் பெர் மினிட். 120 ரெவல்யூஷன் பெர் மினிட்னா பர் 60 செகண்ட்ஸா மாத்திக்கோங்க. இது 2 ரெவல்யூஷன் பெர் செகண்ட் வரும். இதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சினா ஒரு செகண்ட்க்கு எத்தனை வாட்டி சுத்துறான்னு. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சா ஒமேகா கண்டுபிடிச்சிடலாங்க. 2πf. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். ஸோ 4π வரும். அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2ன்னு சொல்லியிருக்காங்க. இன்டூ 4π. v வந்து 8π வரும் பாருங்க. அந்த 8π இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 12 into 4 into 8π whole square. 12 into 4 into 64 into pi square. ஜெனரலி pi square நீங்க 10
அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். 1280 வரும் பாருங்க, 4th ஆப்ஷன் வரும். இது பாருங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டே இருக்கான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்பதான் ரெண்டு ஆக்சலரேஷன்ஸ் இருக்கும். ஒன்னு சென்ட்ரிபெட்டல் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும், இன்னொன்னு வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன் வந்து நடுவுல இப்படி இருக்கும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் தட் இன்ஸ்டன்ட் கேட்கறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீட் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன்ல அந்த ஃபார்முலால வரும். ஸோ இங்க ஏசி வந்து v²/r அப்படின்னு வருங்க. இங்க ஒன்னு கவனிச்சிங்கன்னா, இதுதான் நெட் ஆக்சலரேஷன். இது ஆல்பா இல்ல, இதுதான் நெட் ஆக்சலரேஷன். இந்த நெட் ஆக்சலரேஷன் தான் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனோட எவ்வளவு ஆங்கிள் பண்ணுது, 30 டிகிரி பண்ணுது. இதை நீங்க எப்படியும் புரிஞ்சுக்கலாம். இது வந்து காம்போனன்ட்ஸ்ங்க. ஏசி ஏடி வந்து நெட் ஆக்சலரேஷனோட காம்போனன்ட். நீங்க சிம்பிளா ஏசி என்னன்னு எழுதிக்கலாம்னா, நெட் ஆக்சலரேஷன் cos 30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நெட் ஆக்சலரேஷன் இப்படி இருக்கா. ஸோ இந்த ஆக்சலரேஷனோட காம்போனன்ட் இந்த டைரக்ஷன் என்ன இருக்கும், a cos 30 இருக்கும். அதுதான் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். ஆனா சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, v²/r. நெட் ஆக்சலரேஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 15 கொடுத்திருக்காங்க பாருங்க. 15 cos 30 வந்து √3/2 அப்படின்னு போடலாம். அவ்வளவுதாங்க. இங்க v² is equal to இது ரேடியஸ் 2.5 சொல்லியிருக்காங்க. 2.5 இந்த சைடு கொண்டு போங்க. 2.5 நீங்க 5/2 எழுதிக்கலாங்க. ஸோ 75 √3 நீங்க 1.7 எழுதிக்கலாம், by 4 எழுதிக்கலாம். ஸோ இங்க v² வந்து ஆல்மோஸ்ட் 30 கிட்ட வருங்க. ஸோ இங்க v வந்து √30 பாருங்க. √30 வந்து அப்ராக்சிமேட்லி 5.7 இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன கேட்கறாங்கன்னா, இந்த சிஸ்டம்ல ரீடிங் ஆஃப் த பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க ரீடிங் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. இங்க ஜென்ரலி டென்ஷன் தான் காமிக்கும். இங்க எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகுதோ அதுதான் ரீடிங்கா காமிக்கும். இங்க ஒன்னு கவனிங்க, இதோட வெயிட் வந்து 1g 10 நியூட்டன் இப்படி ஆக்ட் ஆகும். இங்கேயும் 1g 10 நியூட்டன் ஆக்ட் ஆகும். இங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து 20 மார்க் பண்ணிடுவாங்க. இது தப்புங்க, 20 வராது. இங்க டென்ஷன் தான் கேக்குறாங்க. டென்ஷன்னா என்னன்னா, இந்த சைடு வந்து இந்த சைடை எவ்வளவு ஃபோர்ஸ்ல புல் பண்ணும், இது வந்து இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ், இந்த சைடு மேல எவ்வளவு ஃபோர்ஸ்ங்க அப்ளை பண்ணும், எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புல் பண்ணும், 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புல் பண்ணும். அதுதாங்க டென்ஷன். அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த சைடு எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புல் பண்ணும்னா, இதோட வெயிட் தான் இந்த சைடு இருக்க சிஸ்டமை புல் பண்ணும். ஸோ இங்க அதுதான் இங்க ரீடிங்கா காமிக்குங்க. ஸோ இங்க ரீடிங் என்ன காமிக்கும்னா 10 நியூட்டன் தான் காமிக்கும். இங்க ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணிட்டு மூவ் பண்றாங்க. இது 200 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இது மேல மூவ் பண்றாங்களாம். இங்க ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்னு கேக்குறாங்க. இதுக்கும் அதே ஆக்சலரேஷன் இருக்காதுங்க. இது நிறைய பேர் வந்து ஒரு ரோப் மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம இதை புல் பண்ணோம்னா இவனுக்கு என்ன ஆக்சலரேஷன் வருமோ இவனுக்கும் அதே ஆக்சலரேஷன் தான் வரும். ஏன்னா ரோப் அட்டாச் பண்ணிருக்கோம். ஆனா இங்க ஸ்ப்ரிங்குங்க, இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த ஸ்ப்ரிங் வந்து. ஸோ அதனால இந்த மாஸ் எவ்வளவு மூவ் ஆகுதோ இதுவும் அதே மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருந்தா இதுக்கும் இன்னொரு ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நெட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நியூட்டன்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ முன்னாடி எவ்வளவு ஃபோர்ஸுங்க இருக்கு, 200 மைனஸ் பின்னாடி என்ன ஃபோர்ஸுங்க இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதுதான் நம்ம எஃப்எஸ் சொல்லுவோம். ஈக்குவல் டு இதோட மாஸ் எவ்வளவு 20 இன்டூ ஆக்சலரேஷன் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 10 மேல என்ன ஃபோர்ஸ் இருக்குங்க, அதுவும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான், அதுவும் எஃப்எஸ் தான் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் தான் இங்கேயும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, இங்கேயும் அப்ளை பண்ணுது, அது சேமா தான் இருக்கும். இப்போ 10 நியூட்டன் மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ A1 அப்படின்னு போட்டுலாம். ஆனா இந்த ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 120 நியூட்டன் வரும். அந்த 120 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 200 minus 120 is equal to 20 into A2, 80/20 வருங்க. 4 மீட்டர் per second square வரும். இது பாருங்க, நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன், அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து v ஸ்பீட்ல மூவ் ஆகுது. இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுங்க, ஸ்டாப் ஆயிடும்ல, ஃபைனலி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஏன் ரெஸ்ட்டுக்கு வரும்னா, இது மேல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுங்க. ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும். இது கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது ஃபைனலி ஸ்டாப் ஆயிடுங்க. நீங்க டிரைவ் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாங்க. v² - u² is equal to 2as போட்டு ஆக்சலரேஷன் பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா, ஃப்ரிக்ஷன், இங்க ஒரே ஒரு ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் போட்டு ஃப்ரிக்ஷன் பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா, μk இன்டூ நார்மல் ரியாக்ஷன், அது mgn போட்டு ஈக்குவல் டு ma போட்டு a கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் ஃபார்ம்ல டைரக்டா கொடுத்துடலாங்க. இதை ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் இனிஷியலா இவ்வளவு ஸ்பீட் கொடுத்தேன், அது எவ்வளவு தூரத்துக்கு போய் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, எஸ் சொல்லுவாங்க. இது எஸ்க்கு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2μg அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் ஃப்ரிக்ஷன்னா அதுதான் μkன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கைனடிக் ஃப்ரிக்ஷன் கூட கூப்பிடுவாங்க. அதை இங்க ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க. 50 is equal to 10 square by 2. இதுதான் μk தான் கேக்குறாங்க. இது 10 போட்டுங்க. இங்க ஒரு 10 கேன்சல் பண்ணுங்க, ஒரு 10 கேன்சல் பண்ணுங்க. μk வந்து 1/10 வரும், 0.1 வரும். இது பாருங்க, ஒரு டேபிள் இருக்கான், இது மேல வந்து ஒரு ரோப் இருக்காங்க. ஒரு ரோப் வந்து இப்படி வச்சிருக்காங்களாம்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க 0.25 சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ நீங்க ஹேங் பண்ணலாம், இதோட டோட்டல் லென்த் வந்து நீங்க எல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் லென்த்ல மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் லென்த் நீங்க எவ்வளோ ஹேங் பண்ணலாம், ஸோ தட் இது கீழே விழுகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க 2 மாசம் எப்படி கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு மாஸ், அப்புறம் இது ஒரு மாசா நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. இதோட லென்த் வந்து எக்ஸ், இதோட லென்த் எவ்வளவு இருக்குங்க, எல் மைனஸ் எக்ஸ். இங்க ஐடியா என்னன்னா இதோட வெயிட் தாங்க இதை புல் பண்ணும். இதை கீழே விழுகாம யார் காப்பாத்துவாங்க, ஃப்ரிக்ஷன் தான் காப்பாத்தும். ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ ஒரு ஃபார்ம்ல இருக்குங்க, மியூஎஸ் இன்டூ நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம். நார்மல் ரியாக்ஷன் பதிலா எம்ஜி. ஸோ இதோட மாஸ் வந்து M2ன்னு வச்சுக்கலாங்க, இதோட மாஸ் வந்து M1ன்னு வச்சுக்கலாம். இங்க எப்போ இது ஸ்லைட் ஆகும்னா வெயிட் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா ஸ்லைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இப்போ வெயிட் வந்து இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா, வெயிட் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே வந்துடும். ஸோ இங்க வெயிட் பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா இதோட மாஸ் M1 இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.25 இன்டூ M2 இன்டூ ஜி. ஆனா இங்க மாஸ் கொடுக்கலங்க. மாஸ் பதிலாக என்ன நீங்க போட்டுக்கலாம்னா இங்க மாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு லென்த். லென்த் அதிகமா இருந்தா மாஸ் அதிகமா இருக்கும். இங்க மாஸ் கொடுக்கல, இங்க M1 பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா எக்ஸ்ன்னு போட்டுருங்க. எக்ஸ் இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு 0.25 இன்டூ மாஸ் வந்து இங்க ப்ரொபோஷனல் டு எல் மைனஸ் எக்ஸ். டைரக்டா நான் எல் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுறேன், ஜி போட்டுக்கிறேன். ஜி கேன்சல் ஆயிடும். இது 1/4 எழுதிக்கங்க. 1/4 இந்த சைடு வந்தா 4x இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எக்ஸ். 5x இஸ் ஈக்குவல் டு எல். எக்ஸ் பாருங்க L/5 இருக்கு. ஸோ இது 1/5 பெர்சன்டேஜ் எவ்வளோங்க, 20%. பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஜென்ரலா அது எவ்வளோ பை ஒரிஜினல் எவ்வளோங்க, எல் இன்டூ 100 அப்படி போட்டு பாருங்க 20% வரும். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ங்க. இது நீங்க இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம்ல ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் கேட்கறாங்க. ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குங்க. half into m into ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பாருங்க. 10 செகண்ட்ஸ் அப்போ ஸ்பீட் எவ்வளோ -20, அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இனிமே ஸ்பீட் வந்து 20 ஸ்கொயர் மைனஸ் half into 2 into 0 டைம் அப்போ ஸ்பீடு பாருங்க எவ்வளோ இருக்கு, 10 இருக்கு. half கேன்சல் பண்ணுங்க. 20 ஸ்கொயர் வந்து 400, 10 ஸ்கொயர் வந்து 100, 300 ஜூல்ஸ்னு வரும். இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். அகைன் டேபிள் மேல ஒரு ரோப் வச்சிருக்காங்களாம். எவ்வளோ ஹேங் ஆகுதோ சொல்லிட்டாங்க. 1/6 L/6 வந்து ஹேங் ஆகிட்டே இருக்கான். டோட்டல் மாஸ் பாருங்க M1 கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் மட்டும் அதோட மாஸ் M/6 இருக்குங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம் மாஸ் வந்து லென்த் ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ இதோட லென்த் L/6 இருந்தா இதோட மாஸ் M/6 இருக்கும். The work done in just pulling the hanging part back on the table is. இதை நீங்க இப்படி இமேஜின் பண்ணலாம். டேபிள் மேல அதை அப்படியே எடுத்து இந்த பார்ட் அப்படியே எடுத்து இது மேல போட்டுருந்தாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க ஹெச் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னா mgh ஒர்க் பண்ணுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்றோம், இந்த டேபிள் மேல வைக்கிறோம். ஸோ ஒர்க் டன் கேட்டா என்ன போட்டுடலாம், mgh போட்டுடலாம். ஆனா இங்க மாஸ் எவ்வளோ, m/6 போடணும். g இன்டூ எவ்வளோ ஹைட்டுக்கு போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இது எக்ஸ்டெண்டட் மாஸ்ங்க. இந்த எக்ஸ்டெண்டட் மாஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆச்சு அதுதான் நீங்க பார்க்கணும். இதை நீங்க தூக்கி டேபிள் மேல வைக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் மாஸ்க்கு எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆச்சோ போடணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் மாஸ் அப்போ நீங்க ஒர்க் டன் கேட்டா mg இன்டூ சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆச்சோ அதுதான் இங்க போடணும். சென்டர் ஆஃப் மாஸ் பாருங்க இனிஷியலா இங்க இருக்கு. இதுமா L/6 இல்லைங்க, இந்த லென்த் பாருங்க L/12. ஸோ இனிஷியலா சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருந்துச்சு, ஃபைனலா இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆயிருக்குன்னா L/12 ஹைட்டுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க L/12 அப்படின்னு போட்டுங்க. mg L/72 வரும். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ங்க. இது ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து h ஹைட்டுக்கு போடுறாங்களாம். அது வந்து மேக்ஸிமம் ஹைட் ஹெச்சுக்கு ரீச் ஆக முடியுதான். ஸோ மேக்ஸிமம் ஹைட் h வரைக்கும் போக முடியுதான். அங்க கண்டிப்பா கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னா 0 இருக்குங்க. ஏன்னா அங்க போய் நின்னுடும். ஸோ ஸ்பீடு வந்து 0 ஆயிடும். ஆனா அங்கதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். அது எவ்வளவு இருக்குன்னா mgh இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க டோட்டல் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா, டோட்டல் எனர்ஜி எப்போதுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜிங்க. அது வந்து mgh இருக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு mghன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா the ratio of kinetic energy to its potential energy at a height 4h/5 is. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேல போயிட்டே இருக்கும்ல, ஏதோ நடுவுல கண்டிப்பா அதுக்கு ஸ்பீடு இருக்கும். அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்கறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈஸியா சொல்லிடலாங்க, ஏன்னா ஹைட் உங்களுக்கு தெரியும். 4/5h பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம்ல என்ன, mg இன்டூ 4/5h. ஆனா கைனடிக் எனர்ஜி வேணும்னா நீங்க ஸ்பீட் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் இதுதான் இருக்குங்க. டோட்டல் எனர்ஜி மாறாது. நீங்க இந்த ஆப்ஜெக்ட் எந்த இன்ஸ்டன்ட்ல வேணாலும் இருக்கட்டும், டோட்டல் எனர்ஜி எப்போதுமே கன்சர்வ்டா இருக்கும். ஃப்ரிக்ஷன் இல்லாதப்போ டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கும். ஸோ நீங்க டோட்டல் எனர்ஜி இந்த இன்ஸ்டன்ட் கிட்டையும் டோட்டல் எனர்ஜி என்ன இருக்கும், இதுதான் இருக்குங்க. ஸோ இதுல இருந்து ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும், அதை சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க கைனடிக் எனர்ஜி வேணும்னா டோட்டல் எனர்ஜில இருந்து ஆல்ரெடி அங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை சப்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க.
இது சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1/5 வரும். இங்க 4/5 இருக்கு, கேன்சல் பண்ணுங்க 1/4 வரும். இது பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 16 மீட்டர்ல இருந்து வருதான், அது கொலைட் ஆயிட்டு மறுபடியும் 4 மீட்டர் வரைக்கும் தான் போக முடியுதான். இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. கொலிஷன் நடக்கிறப்போ ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன். அது ஃபார்முலா வந்து இந்த மாதிரி போடுவோம், ஃபைனல் ஹைட் பை இனிஷியல் ஹைட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ரூட் ஆஃப் ஃபைனல் ஹைட் வந்து 4 பை இனிஷியல் ஹைட் வந்து 16. ஸோ ரூட் ஆஃப் 1/4 1/2 வரும். இது பாருங்க, ஒரு ஸ்டேஷனரி பார்ட்டிகல் இருக்கான். ஸோ ஸ்டேஷனரி பார்ட்டிகல் இருக்கான், அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதான். ஸோ இனிஷியலா அதோட மாஸ் வந்து m1 + m2ங்க. அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதான். எக்ஸ்ப்ளோர்ட் ஆனா m1 வந்து v1 ஸ்பீட்ல போகுதான், m2 வந்து v2 ஸ்பீட்ல போகுதான். ஸோ ஃபைனலி இது இனிஷியல், இது ஃபைனலுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, கொலைட் ஆகுது, அந்த மாதிரி சொன்னா நீங்க கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம். பாருங்க, இனிஷியல் மொமெண்டம் 0 தான், ஏன்னா இது ரெஸ்ட்ல இருக்கு. ஃபைனல் மொமெண்டம் என்ன போட்டுக்கலாம்னா, இதோட மொமெண்டம் நீங்க p1 போட்டுங்க, இதோட மொமெண்டம் நீங்க p2 போட்டுங்க. நீங்க p1 மொமெண்டம்க்கு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இந்த டைரக்ஷன்ல இருக்க நீங்க நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க p1 - p2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் மொமெண்டம். எப்போதுமே இங்க மொமெண்டம் வந்து கன்சர்வ்டுன்னு சொல்லுவோம், இங்க எக்ஸ்டர்னல் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்காது. இனிஷியல் மொமெண்டம் வந்து 0 ஈக்குவல் டு பாருங்க ஃபைனல் டோட்டல் மொமெண்டம். இந்த சிஸ்டமோட டோட்டல் மொமெண்டம் வந்து p1 - v2. மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அப்கோர்ஸ் மொமெண்டம் வேல்யூ ஈக்குவலா இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஏன் இதெல்லாம் பண்றோம்னா, அவங்க ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேக்குறாங்க. கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா p²/2m, k1/k2 = p1² / 2m1 p2² / 2m2 அப்படி போட்டுக்கலாங்க. இங்க மொமெண்டம் ஈக்குவலா இருக்குங்க. இது மொமெண்டம் வேல்யூ ஈக்குவலா இருக்கும். கேன்சல் பண்ணுங்க, m2/m1 அப்படின்னு வரும். இது பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இது ரிலீஸ் பண்றாங்களா, இது என்ன அவங்க சர்க்குலர் மோஷன்ல இப்படி வரும். ஸோ இங்க வருதாங்க. ஸோ இங்க கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கும், ஆனா கைனடிக் எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இங்க கெயின் இன் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கெயின் ஆகுமோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அவ்வளோ லாஸ் ஆகும், அவ்வளவுதாங்க. ஸோ இங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுதோ பார்க்கணும். h0 எடுத்துக்கங்க. இந்த ஹைட்டை நீங்க கண்டுபிடிங்க போதும். இது ஸ்ட்ரிங் லென்த் Lன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகுங்க, இது அட்ஜசன்ட் சைடு. இது நீங்க ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது L cos θ வரும். ஸோ இங்க லாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டைரக்டா mg × L cos 30. cos 30 வந்து எவ்வளவு, √3/2. ஸோ √3/2 mgl அவ்வளோ கைனடிக் எனர்ஜி கெயின் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 1, 2, 3 லைஸ் அட் இந்த பாயிண்ட் சொல்றாங்க. அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 3, 2 லைஸ் அட் இந்த பாயிண்ட் சொல்றாங்க. அப்புறம் 5 kg எங்க வைக்கணும், ஸோ தட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹோல் சிஸ்டம் லைஸ் அட் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எங்க இருக்கு, இங்க இருக்கான். இதை நீங்க இப்படி இமேஜின் பண்ணலாம். ஸோ 1, 2, 3 இதை நீங்க 6 எடுத்துக்கலாங்க. 6 kg எங்க இருக்கு, 1, 2, 3 கிட்ட இருக்கு. 5 kg எங்க இருக்கு, அது இங்கே போட்டுக்கிறேன். 5 வந்து -1, 3 -2 கிட்ட இருக்கான். இன்னொரு 5 kg வந்து எங்க வைக்கணும், ஸோ தட் இந்த ஹோல் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் இன்டைரக்டா கொடுத்துட்டாங்க. சென்டர் ஆஃப் மாஸ்க்கு நான் இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லியிருந்தாங்க. xcm = m1x1 + m2x2 + m3x3 by m1 + m2 + m3. இங்க சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் x கோஆர்டினேட் பாருங்க, 1 = m1. இதை நீங்க 6 kg எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் மாஸ் 6 kg பாருங்க, அது இங்க தான் இருக்கு. ஸோ 6 × 1 பிளஸ் இந்த 2, 3 நீங்க 5 எடுத்துக்கலாம். அது எங்க இருக்கு, -1 கிட்ட இருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்க, இன்னொரு 5 எங்க வைக்கணும், அதோட கோஆர்டினேட் x, y, z ன்னு வச்சுக்கலாம். 5 × x அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த x, y, z by 6 + 5 + 5. இது இந்த சைடு கொண்டு போங்க. 16 = 6 - 5 1 + 5x. 15 = 5x. x வந்து 3 வரும் பாருங்க. ஸோ x கோஆர்டினேட் வந்து 3 வரும். ஒரு ஆப்ஷன்ல தான் இந்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா டி ஆப்ஷன் வரும். இதே மாதிரி நீங்க y, z கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். இது பாருங்க, 2 டிஸ்க் இருக்கான், அதோட டென்சிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. சேம் மாஸ் சேம் திக்னஸ் சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேஷியோ கேட்குறாங்க. டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஞாபகம் வச்சுக்கணுங்க, ரொம்ப ஈஸி. m1r1² / 2 m2r2² / 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2, 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மாசஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா டென்சிட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ரேடியஸ் பத்தி எதுவுமே அவங்க சொல்ல பாருங்க. ஸோ டிஸ்கனா நீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்கு திக்னஸ் t இருக்கும், ரேடியஸ் வந்து r இருக்கும். மாஸ் என்ன, வால்யூம் இன்டு டென்சிட்டின்னு சொல்லுவோம். வால்யூம் என்ன போடுவீங்க, πr² இன்டு ஹைட், அது வந்து திக்னஸ் t இன்டு டென்சிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், திக்னஸும் கான்ஸ்டன்ட் தான். ரேடியஸ் ஸ்கொயர் வந்து டென்சிட்டிக்கு இன்வர்ஸா இருக்கும். மாஸும் திக்னஸும் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தா ரேடியஸ் ஸ்கொயர் வந்து டென்சிட்டிக்கு இன்வர்ஸா இருக்கும். இங்க மாஸ் கேன்சல் பண்ணுங்க. ஸோ இங்க r1² / r2² பதிலாக டைரக்டா d2/d1 அப்படின்னு போட்டுலாம். ஸோ செகண்ட் டென்சிட்டி வந்து 8.9
7.2 அப்படின்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஃப்ளைவீல் இருக்கான். ஃப்ளைவீல்னா நீங்க டிஸ்க் மாதிரியே எடுத்துக்கலாங்க. அது மேல டார்க் அப்ளை பண்றாங்களாம். டார்க் அப்ளை பண்ணா ஆல்ஃபா இருக்குங்க. டார்க் அப்ளை பண்ணா ஐ ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா இருக்கனால ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ டார்க் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 12.5 இஸ் ஈக்குவல் டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன கொஸ்டின்ங்க, ஆனா ரொம்ப ஈஸி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு சொல்லியிருக்காங்க? mr²/2 போட்டுக்கலாம். ஆர் இங்க ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்தா நீங்க சிம்பிளா மாஸ் இன்டூ கே ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எனி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்க mk ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நீங்க மாஸ் வந்து 50, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து 0.5 சொல்லியிருக்காங்க. இங்க 1/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 25/2 வரும் பாருங்க. அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலேஷன் அப்படின்னா ஃபைனல் ஒமேகா மைனஸ் இனிஷியல் ஒமேகா பை டைம். இங்க இனிஷியல் ஒமேகா வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுவும் 12.5, இதுவும் 12.5. ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு, இங்க டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5. அந்த சைடு கொண்டாங்க. 5 ரேடியன் per செகண்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஒரு ஆப்ஜெக்டை u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்களாம் தீட்டா ஆங்கிள். அது என்ன ஒன்னா இப்படி வந்துட்டே இருக்குங்க. மேக்ஸிமம் ஹைட் கிட்ட இருக்கும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அபவுட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அபவுட் இந்த ஆக்சிஸ் கேட்கறாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட்ல என்ன வேல்யூ இருக்கும்? u cos θ இருக்கும். ஸோ u cos θ இருக்கு. மேக்ஸிமம் ஹைட் கிட்ட அதோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் கிட்ட அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. நீங்க பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, mvr அப்படின்னு போட்டுக்கலாம். r என்னன்னா லைன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல வெலாசிட்டி பாருங்க, இதுதான் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதுதான் லைன் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து நீங்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கணும். இதுதான் ஆர்ன்னு கூப்பிடுவோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து mvr இருக்கு. ஸோ ஆர்னா லைன் ஆஃப் வெலாசிட்டிக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இங்க எம்னே போட்டுக்கலாம். வி என்ன போடலாம்? இந்த இன்ஸ்டன்ட்ல ஸ்பீட் என்ன? u cos θ இருக்கும். ஸோ u cos 45, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்னா இந்த ஹைட் எடுத்துக்கணுங்க. அதுதான் மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் 45 by 2g, u into 1/√2 into u ஸ்கொயர் into இது வந்து 1/2 வரும் பாருங்க. இது 4gன்னு வரும். இது சால்வ் பண்ணி பாருங்க, பி ஆப்ஷன் வரும். ஸ்பியர் இருக்கா? ஸ்பியர்ன்னு சொன்னாலே நீங்க சாலிட் ஸ்பியர்ன்னு எடுத்துக்கலாம், எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா. அது வந்து ரோல் ஆயிட்டே போகுதான். ஒரு ஹெச் ஹைட் வரைக்கும் தான் போக முடியுதான். மேக்ஸிமம் ஹெச் ஹைட் வரைக்கும் தான் போக முடியுதான். ஸோ அந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் ஹெச் ஹைட் வரைக்கும் தான் போக முடியும்னா கீழே என்ன வெலாசிட்டி இருக்கணும்னா ரோலிங் அப்போ ஒரு ஃபார்முலா இருக்குங்க. √2gh/1 + k²/r² அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்க கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சாலிட் ஸ்பியர் என்ன? 2/5 mr² ஈக்குவல் டு நீங்க என்ன போட்டுக்கலாம்? mk². mm கேன்சல் பண்ணுங்க. k² பதிலாக நீங்க 2/5 r² போட்டுக்கலாம். அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. v is equal to √2gh/1 + k² பதிலா பாருங்க, k² பதிலா நீங்க 2/5 r² சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க r², இங்க r² கேன்சல் ஆயிடும். இது 2/5 அப்படின்னு வரும். இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா u ஸ்கொயர்னு போட்டுங்க. இது இனிஷியல் வெலாசிட்டி u ன்னு சொல்லியிருக்காங்க. 10gh/7 வரும். அவ்வளவுதாங்க. ஹைட் வந்து 7u²/10g. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இனிஷியலா ஒமேகா இவ்வளவு இருக்கான், ஃபைனலா ஒமேகா இவ்வளவு வந்துச்சான். தீட்டா கொடுத்துட்டாங்க, 6 ரேடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் ஆக்சிலேஷன் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. இதுதான் இந்த ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ணணும். v² - u² is equal to 2as. இது ஸ்ட்ரைட் லைன்ல போனா, அதே ஆங்கிள் சுத்தினா ஒமேகா f² is equal to ஒமேகா i² is equal to 2 ஆல்பா தீட்டா போட்டுக்கலாம். ஒமேகா f எவ்வளவுங்க? ஃபைனல் ஒமேகா 5 ஒமேகா நாட் மைனஸ் இனிஷியல் ஒமேகா ஒமேகா நாட் ஸ்கொயர் is equal to 2 ஆல்பா தீட்டா 6 ரேடியன் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இது 25 வரும். 24 ஒமேகா நாட் ஸ்கொயர் பை 12 ஆல்பா தான் கேட்கறாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. 2 ஒமேகா நாட் ஸ்கொயர் வரும். ஒரு ஆப்ஜெக்டோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா 1ல இருந்து ஒமேகா 2 சேஞ்ச் ஆகுதான் டார்க் அப்ளை பண்ணலாம். டார்க் அப்ளை பண்ணலனா டார்க் 0 ஆனா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணுவோம். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல்ல என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருக்கோ ஃபைனலாவும் அதே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். பாயிண்ட் மாஸ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆங்குலர் மொமெண்டம் mvr போடுவோம். இதே டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்க்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து i ஒமேகா போடுவோம். ஸோ i1 ஒமேகா1 is equal to i2 ஒமேகா2 போடுவோம். ஸோ i1 வந்து நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. மாஸ் இன்டூ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். ஸோ அவங்க ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர் தான் கேட்கறாங்க. இங்க ஒமேகா சேஞ்ச் ஆகுதுங்க. இது சேஞ்ச் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேஞ்ச் ஆகணும். இன்டூ ஒமேகா1 is equal to mk2² இன்டூ ஒமேகா2. கேன்சல் பண்ணுங்க. அவங்க இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் கேட்கறாங்க. ஸோ k1² by k2².
இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 2 பை ஒமேகா 1. ஸ்கொயர் ரூட் எடுங்க, ரூட் ஆஃப் ஒமேகா 2 பை ரூட் ஆஃப் ஒமேகா 1 வரும். இது பாருங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏரியல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டே இருக்கான். சர்க்கிள்ல மூவ் ஆனாலும் சரி, எலிப்ஸ்ல மூவ் ஆனாலும் சரி, இது கிராவிடேஷன்ல வருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தா இங்க ஏரியாவை கவர் பண்ணிட்டே வரும். இதுக்கு ஏரியல் வெலாசிட்டின்னு ஃபார்முலா இருக்கு. ஸோ டிஏ பை டிடி ஆர் நீங்க சிம்பிளா ஏ பை டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டி டைம்ல இந்த ஏரியா கவர் பண்ணுது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலானா ஆங்குலர் மொமெண்டம் பை 2m அப்படின்னு வரும். கெப்லர் செகண்ட் லால இருந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் பை 2m அப்படின்னு போட்டுக்கலாங்க. MVR அப்படின்னு போட்டுக்கலாங்க. ஸோ இங்க MVR பை 2m பாருங்க, MM கேன்சல் பண்ணலாம். VR பை 2 ஒமேகால கேட்குறாங்க. ஆனா சர்க்கிள சுத்தினா ஸ்பீடு வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம், ஆர் ஒமேகா போட்டுக்கலாம். அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆர் ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணா இன்டூ ஆர் பை 2 ஆர் ஸ்கொயர் ஒமேகா பை 2. இது பாருங்க, இது ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கொயர் பிளேட்ல நீங்க அபவுட் எந்த ஆக்சிஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமா தான் இருக்கும். இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ml ஸ்கொயர் பை 12 வரும். நீங்க எந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏசி இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இஎஃப். எந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும். டி ஆப்ஷன் வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா வந்து வெக்டர் ஃபார்ம்ல கேட்டா இந்த மாதிரி போடுவாங்க. மேக்னிடியூட் கேட்டா நம்ம பார்த்தோம், ஐ ஒமேகா பார்த்தோம். இது டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ். பெரிய மாஸ் இருந்தா ஐ ஒமேகா, பாயிண்ட் மாஸ் இருந்தா எம்பிஆர்ன்னு பார்த்தோம். அது இதுல இருந்து தான் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இது வெக்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் பார் கிராஸ் பி பார். ஆர் பார் தான் ஃபர்ஸ்ட் போடணுங்க. பி பார் கிராஸ் ஆர் பார் போடக்கூடாது. ஆங்குலர் மொமெண்டம் கேட்டா பி பார் கிராஸ் ஆர் பார் போடக்கூடாது. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் பண்ணுவோம்ல, ஐஜேகே இது 1 2 -1, மொமெண்டம் வந்து 3 4 -2 வரும். அவ்வளவுதாங்க. இது சால்வ் பண்ணுங்க. i இன்டூ -4 + 4 வரும் பாருங்க, 0 வரும். -j இன்டூ -2 + 3 + 1 வரும். +k இன்டூ 4 -6 -2 வரும். ஆங்குலர் மொமெண்டம் வந்து வெக்டர் ஃபார்ம்ல -j -2k அப்படின்னு வருது. ஸோ இது j காம்போனன்ட் இருக்கு, k காம்போனன்ட் இருக்கு. கண்டிப்பா இது என்ன பிளேன்ல இருக்கும்னா YZ பிளேன்ல இருக்கும். ஏன்னா ஜேயும் இருக்கு, கேயும் இருக்கு. சரி, இது பாருங்க, டைம் பீரியட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் கேட்குறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி கேட்குறாங்க. சேட்டலைட்டோட டைம் பீரியடுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த மாதிரி ரிலேஷன் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே டென்சிட்டி ஆஃப் பிளானட் கேட்குறாங்க. ஸோ டைம் பீரியட்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், 2πr டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். அவ்வளோதாங்க. இங்கே 2πr பை ஸ்பீட் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்பிட்டல் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, ரூட் ஆஃப் gm/r. 2π இந்த r பவர் 1/2 மேலே போகும், இது 3/2 வரும். இது ரூட் ஆஃப் gm. இங்க mனா மாஸ் ஆஃப் எர்த்துங்க. ஸோ இப்போ எர்த் இருந்துச்சுன்னா சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாஸ் தான் இதுங்க. இதுதான் நீங்க எடுத்துக்கணும். இங்க மாஸ் என்ன போட்டுக்கலாம், வால்யூம் இன்டூ டென்சிட்டி. ஸோ இங்க டென்சிட்டிக்கு தான் கேட்குறாங்க. இங்க மாஸ் பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா வால்யூம் இன்டூ டென்சிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டைம் பீரியட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் பிளானட் மேல டிபெண்ட் ஆகும். இது பாருங்க, எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருந்தா ஜென்ரலி ஜி வந்து ஒமேகானால நீங்க எஃபெக்ட் எடுத்துக்கினீங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட ஜி வந்து இப்படி எடுத்துப்பாங்க. ஜி நாட்னா இது ஆக்சுவல் ஜி. ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. G0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இங்க ஆர்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ இங்க எர்த்தோட ஒமேகா எஃபெக்ட் நம்ம எடுத்துக்கணும்னா gm/r² அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஈக்குவேட்டர் கிட்ட இந்த மாதிரி எடுத்துப்போம். G0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்னு எடுத்துப்போம். இதே லாட்டிடியூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஜி வந்து G0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இங்க ஆல்ஃபானா லாட்டிடியூட் ஆங்கிள். ஸோ லாட்டிடியூட் ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஜி என்ன இருக்குன்னு கேட்டா ஆக்சுவல் G0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் என்ன ரேடியஸ் ஆஃப் எர்த், காஸ் ஸ்கொயர் லாட்டிடியூட் ஆங்கிள். அதே நீங்க போல் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கலாம். போல் கிட்ட G ஈக்குவல் டு G0 மைனஸ் பாருங்க, இங்க லாட்டிடியூட் ஆங்கிள் என்ன ஆகும், 90 டிகிரி ஆயிடும். இந்த போல் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஆயிடும். அதனால காஸ் 90 0 ஆயிடும். இந்த டேர்ம் இருக்காது. ஸோ போல்ஸ் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா G0 இருக்கும். ஆக்சுவலி ஒன்று கவனிச்சிங்கன்னா போல்ஸ் கிட்ட தான் G அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டர் கிட்ட தான் G ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஒமேகா எஃபெக்ட் எடுத்துக்க சொல்றாங்க. இப்போ ஜிபி மைனஸ் ஜிஇ பண்ணீங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட G0 இருக்கும், ஆக்சுவல் G0 இருக்கும். மைனஸ் ஈக்குவேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா G0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்னு வரும். அது கேன்சல் பண்ணுங்க, ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது பாருங்க, எர்த் வந்து சடன்லி 1/nth ஆஃப் ப்ரெசென்ட் ரேடியஸ்க்கு ஷ்ரிங்க் ஆகுதான், மாஸ் சேஞ்ச் ஆகலையாம். ஸோ டியூரேஷன் ஆஃப் டே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு, அதோட ரேடியஸ் ஆர்ன்னு சொல்றாங்க, ஒமேகா ஸ்பீட்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. அது சடனாக ஸ்ட்ரிங்க் ஆகுதான்.
ரேடியஸ் வந்து r/nல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இங்க ஒரு ஸ்பீடு இருந்தா இங்க இன்னொரு ஸ்பீடு இருக்குங்க. இந்த ஸ்பீட்னால தான் டே மாறும். ஒரு டே என்ன ஆகும், ஒரு ரெவல்யூஷன் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 1 டேனா ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். இங்கேயும் பாருங்க எக்ஸ்டர்னலா டார்க் இருக்காது. எர்த் ரொட்டேட் பண்றப்போ யாருமே எக்ஸ்டர்னலா டார்க் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணுவோம். I1 ω1 I2 ω2 அப்ளை பண்ணுவோம். I1 பதிலா நீங்க ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr². ஒமேகா பதிலா 2π டைம் பீரியட் இனிஷியல் டைம் பீரியட் போட்டுக்கலாம். செகண்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 m. ஆர் பதிலா ரேடியஸ் பதிலா r/n² போட்டுக்கலாம். இன்டூ ஒமேகா 2 பதிலா 2π ஃபைனல் டைம் பீரியட் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க இந்த டைம் பீரியட் பதிலா நீங்க 24 hours இனிஷியலா டைம் பீரியட் ஜெனரலி 24 hours தானே இருக்கும். கேன்சல் பண்ணா 1/24 is equal to 1/n² into 1/t2 அப்படின்னு வரும். ஸோ t2 வந்து 24/n². இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பல்க் மாடுலஸ் ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் வால்யூம் ஸ்ட்ரெஸ் அதுதான் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க பை வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்குங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம இதுதான் ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் வால்யூம்னு சொல்லுவோம். நீங்கள் வால்யூம் வந்து 4/3 πr³ அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் எரர் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா டெல்டா v/v இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பவர் 3 இருக்கு பாருங்க, 3 into டெல்டா r/r. அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு p/-3 into டெல்டா r/r. ஸோ அவங்க டெல்டா r/r தான் கேட்குறாங்க. அது இந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸ் டெல்டா r/r இதுதான் ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். p/3b இருக்கும். இது பாருங்க, இது இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். 2 வால்ஸ் இருக்கான், அதுக்கு நடுவுல 2 ராட்ஸ் வச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி. இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் y1, இது யங்ஸ் மாடுலஸ் y2. இதுக்கு α1 கொடுத்துட்டாங்க, இதுக்கு α2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ஃபானா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ இதை வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். வால் வச்சதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆக முடியாம போகும். அதனால இங்க ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். உங்களுக்கு இது ஐடியா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ராட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும்னா நேச்சுரலி இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எல் ஆல்ஃபா டெல்டா டி எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் இன்க்ரீஸ் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லென்த் ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இங்க நீங்க டெல்டா எல்/எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரெயின் கூப்பிடுவாங்க. இவ்வளோ ஸ்ட்ரெயின் இதுல கிரியேட் ஆகும். ஏன்னா இது ஆக்சுவலி இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கணும், ஆனா எக்ஸ்பேண்ட் ஆக விடாம நம்ம பண்றதுனால ஸோ இங்க இவ்வளோ ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து y இன்டூ ஸ்ட்ரெயின் பதிலா y ஆல்ஃபா டி அப்படின்னு எழுதிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இது. அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. y1 y2 ரேஷியோ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இங்க y1 α1 டெல்டா டி ரெண்டுத்துக்குமே சேம்னு சொல்றாங்க. டெல்டா டி கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு y2 α2 பை y2 வந்து α2 பை α1 வரும். 3/2 வரும். ஒரு ஸ்மால் பபிள் இருக்கான், இங்க பெரிய பபிள் இருக்கான். இங்க என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பபிள் பெருசாகுமா இல்லாட்டி பெரிய பபிள் இன்னும் பெருசாகுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இங்க என்னன்னா பபிள் ஸ்மாலா இருந்தா அங்க ப்ரெஷர் ஹையா இருக்குங்க. உள்ள ப்ரெஷர் P1 வெளியில ப்ரெஷர் P2ன்னு எடுத்துக்கினா எக்ஸஸ் ப்ரெஷர் P1 மைனஸ் P2 வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குங்க. 4T/R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இங்க நீங்க P இஸ் ஈக்குவல் டு P2 பிளஸ் 4T/R அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா ரேடியஸ் கம்மியா இருந்தா அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்குங்க. ஸோ இப்போ இங்க P1 இங்க P3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா P1 ப்ரெஷர் வந்து P3 ப்ரெஷர் விட அதிகமா இருக்கும். இங்க இருக்கிற ப்ரெஷர் விட இங்க இருக்கிற ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே அங்க இருக்காதுங்க, ஸ்குவீஸ் ஆயிடும். ஸோ அது இன்னும் சின்னதாயிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இந்த சைடு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா இங்க ப்ரெஷர் கம்மி. எப்போதுமே ஏர் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் போறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால இந்த பபிள் சின்ன பபிள் வந்து இன்னும் சின்னதாகிட்டே வரும். ஸோ ஸ்மாலர் பிகம்ஸ் ஸ்மாலர் அண்ட் பிக்கர் பிகம்ஸ் பிக்கர். வென்ச்சுரி மீட்டர் வந்து எது மேல ஒர்க் ஆகும்னா பெர்னோலி தீரம் மேல ஒர்க் ஆகும். ஸோ இது தியரி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. வென்ச்சுரி மீட்டர்னா நீங்க பாருங்க என்னன்னு. ஸோ அது வந்து பெர்னோலி தீரம் மேல ஒர்க் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஃபால்ட்டி தெர்மோமீட்டர் இருக்கான். அதோட பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்காங்களாம். -5 95. ஸோ ஜென்ரலி இது வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கிட்ட இருக்கும். இது வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் எ பாடி ஆஸ் ஷோன் ஆன் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் 55 degree, தென் இட்ஸ் டெம்பரேச்சர் ஆன் திஸ் ஃபால்ட்டி தெர்மோமீட்டர் இஸ். எப்போதுமே இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வாட்டி ஃபேரன் ஹீட்க்கும் செல்சியஸ்க்கும் கூட ரிலேஷன் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க 2 ஸ்கேல்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபால்ட்டி ஸ்கேல்ல மெல்டிங் பாயிண்ட் வந்து -5 அப்படின்னு எழுதிக்கலாம். பாய்லிங் பாயிண்ட் வந்து 95.
அப்புறம் மெல்டிங் பாயிண்ட் வந்து -5. இதே செல்சியஸ் ஸ்கேல்ல மெல்டிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் இருக்குங்க. y வந்து செல்சியஸ் ஸ்கேல்ல y வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஃபால்ட்டி ஸ்கேல்ல வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் இங்க மீனிங். என்ன கேட்குறாங்கன்னா இது 55 டிகிரி இருந்தால் இது எவ்வளோ இருக்கும், அது நீங்கள் ஃபால்ட்டி தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வரும். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் ஆல்ரெடி -5 இருக்குது +5 பை இங்கே 95 -5 100 வரும் ஈக்குவல் டு இங்கே 55 பை இதுவும் 100 இருக்குங்க. கேன்சல் பண்ணுங்க. எக்ஸ் வந்து 50 டிகிரி. நீங்கள் ஃபாரன்ஹீட்க்கும் செல்சியஸ்க்கும் ரிலேஷன் பாருங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பெண்டுலம் வந்து 2 செகண்ட்ஸ் காமிக்குதான் 15 டிகிரி செல்சியஸ் கிட்ட. இப்போ 25 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் ஏத்துறாங்களாம். இப்போ அந்த கிளாக் என்ன ஆகும், இங்க டைம் பீரியட்க்கும் லென்த்துக்கும் பாத்தீங்கன்னா ரிலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. 2π/√L/g. இங்க லென்த் என்ன ஆகும்னா, நீங்க டெம்பரேச்சர் ஏத்துனா லென்த் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி மாறும்னா, இனிஷியல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் இன்டு 1 + α ΔT. ஸோ டெம்பரேச்சர் ஏத்துனா லென்த் இன்க்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆனா டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்லோ ஆயிடுங்க. இதுக்கு முன்னாடி 15 டிகிரி செல்சியஸ் அப்போ இது ஒரு ஆசிலேஷன் பண்றதுக்கு 2 செகண்ட்ஸ் எடுத்துச்சுன்னா, இப்போ 25 டிகிரி செல்சியஸ் அப்போ அது ஒரு ஆசிலேஷன் பண்றதுக்கு 2.1 மேபி 2.2 செகண்ட்ஸ் எடுக்கலாம். டெம்பரேச்சர் ஏத்துனா இந்த டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோ ஆயிடுங்க. ஒரு ரெவல்யூஷனுக்கு ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஆகிறனால நம்ம வந்து டைமை லூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் பீரியட் அதிகமாச்சுன்னா டைம் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, ஒரு ஸ்பியர் வந்து n ஃப்ரீக்வன்சில வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கான். இதை வந்து ஸ்டாப் பண்றாங்களாம். ஸ்டாப் பண்ணா அதோட கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதான். ஜென்ரலி நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் கொடுத்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்குங்க. ms Δθ அப்படின்னு ரிலேஷன் இருக்கு. ஸோ இங்க எவ்வளோ ஹீட் இந்த ஆப்ஜெக்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா, இது ஸ்டாப் பண்றதுனால கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகுது இல்ல, அந்த கைனடிக் எனர்ஜில half ஆஃப் த கைனடிக் எனர்ஜி இது கொடுத்து ஹீட் பண்ண வைக்கிறாங்களாம். ஸோ அப்படின்னா Q பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்னா half ஆஃப் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி என்ன போடணும்னா ½ ω². half ஆஃப் கைனடிக் எனர்ஜி தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதான். ஸோ அந்த ஃபார்ம்ல நீங்க ms ΔT போட்டுக்கலாம். ஸோ இங்க இவ்வளோ ஹீட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இவ்வளோ ஹீட் யூஸ் பண்றோம். இது நீங்க சால்வ் பண்ணுங்க. 1/4 I பதிலா ஸ்பியர் தானே, ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr². ஒமேகா பதிலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாம். இங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2πn சொல்லியிருக்கான். இங்க 2πn சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ms Δθ. இங்க mm கேன்சல் பண்ணுங்க. இது சால்வ் பண்ணி பாருங்க. 2/5 இந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலா -73 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருந்துச்சா, ஃபைனலி 327 ஆகுதான். ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவர் என்ன ஆகும்? ஸோ இங்க ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா யூஸ் பண்ணுவோம். எமிசிவ் பவர்னா அது எமிட் பண்ற பவர். ஒரு ஆப்ஜெக்ட் T டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா அது எமிட் பண்ற பவர் வந்து σA T⁴ இருக்கும். இது பிளாக் பாடிக்கு. ஒருவேளை நார்மல் பாடி எமிசிவிட்டி கொடுத்தாங்கன்னா, ஏதாவது எமிசிவிட்டி கொடுத்தா ன்னு போட்டுக்கணும். இது எமிசிவ் பவர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எனர்ஜி ரேட் ஆஃப் எனர்ஜி ரேடியேட்டட். இது U வந்து ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க U1/U2 வந்து இந்த டெம்பரேச்சர் கெல்வின்ல இருக்கணும். கேர்ஃபுல்லா இருங்க. இங்க +273 ஆட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் வந்து 200 வரும். பவர் 4 இங்கேயும் +273 ஆட் பண்ணுங்க. 600 வரும். 600 பவர் 4 வரும். அவ்வளோதாங்க. 1/3 பவர் 4 1/81 வரும். இது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இங்க ஜங்ஷன் கிட்ட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ இது 100 டிகிரி செல்சியஸ், இது 70 டிகிரி செல்சியஸ். ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க சாலிட்ஸ்ல. என்னன்னா இது தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை லென்த் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இங்க ஐடியா வந்து இங்க என்ன ஹீட் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் இங்க ஹீட் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இங்க என்ன ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. கண்டக்டிவிட்டி சேம்னு சொல்றாங்க K, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2Aன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2A. இந்த ராட்க்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 100 - T பை லென்த் வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதே ஹீட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். இங்க ஹீட் வந்து நீங்க இப்படி எழுதிக்கலாம். K ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து T-70. இங்க இருந்து இங்க ஹீட் ஃப்ளோ ஆகுங்க. இதுதான் ஹையரா இருக்கும். ஸோ ஹையர் மைனஸ் லோயர் T-70 பை லென்த் 1. இது கேன்சல் பண்ணுங்க. 200 - 2T இஸ் ஈக்குவல் டு T-70. 270 இஸ் ஈக்குவல் டு 3T. T வந்து 90 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐசோதர்மலா Vல இருந்து 2Vக்கு வால்யூம் மாறுதான். அப்புறம் அடியாபேட்டிக்கலி 16V வருதான். ஃபைனல் ப்ரெஷர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ PV
ஐசோதர்மல் ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் இருக்கும். ஸோ வால்யூம் டபுள் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து ஹாஃப் ஆகும். இது ஐசோதர்மல் ப்ராசஸில். ஃபைனலாக வால்யூம் வந்து 16V வருதான். ஸோ ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடியாபேட்டிக் ப்ராசஸில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குங்க. P1 V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 பவர் காமான்னு ரிலேஷன் இருக்கு. இங்கேருந்து இங்கே அடியாபேட்டிக் ஆகுது. இங்கே ப்ரெஷர் வந்து P/2, வால்யூம் வந்து 2V பவர் காமா வந்து 5/3. ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் P2, வால்யூம் வந்து 16V பவர் 5/3. V பவர் 5/3, V பவர் 5/3 கேன்சல் பண்ணுங்க. இங்க 2 பவர் 5/3 இருக்கு பாருங்க. ஸோ P2 இன்டூ 2 இந்த சைடு கொண்டு வாங்க. இது என்ன வரும்னா 16/2 ஹோல் பவர் 5/3 வரும். இது கேன்சல் பண்ணுங்க. 8 வரும். 8 கியூப் ரூட் வந்து 2 வருங்க. ஸோ 2 வரும். ஆல்ரெடி இங்க பவர் 5 இருக்கு. 2 பவர் 5 வரும். 2 பவர் 5 வந்து 32 வரும். 32 இந்த சைடு கொண்டு வாங்க. P/64 வரும். இது பாருங்க 2 moles of oxygen is mixed with 8 moles of helium. Effective specific heat of the mixture at constant volume. ஸோ அவங்க CV கேட்குறாங்க. இதுதான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ CV ஆஃப் த மிக்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. N1 CV1 plus N2 CV2 by N1 plus N2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சிஜன் வந்து 2 மோல்ஸ் இருக்கான். ஸோ 2 இன்டூ ஆக்சிஜன் டயாட்டாமிக்ங்க O2, அதுக்கு CV வந்து ஞாபகம் வச்சுக்கணும் 5/2R இருக்கும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5/2R பிளஸ் ஹீலியம்க்கு 8 மோல்ஸ் இருக்கான். அது மோனோட்டாமிக்கு CV வந்து 3/2 இருக்கும். டோட்டல் மோல்ஸ் வந்து 2 + 8. அவ்வளோதாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. 17/10 1.7R வரும். இது பாருங்க ஹீட் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. ஹீட் இன்ஜின் பேசிக் ஃபார்முலா பார்த்துங்க. ஹீட் இன்ஜின் ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே பார்த்துங்க. ஸோ ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க 1 - T sink by T source. ஜென்ரலி இது வந்து ஐடியல் இன்ஜின்கே இந்த மாதிரி ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஐடியல் இன்ஜின்கே எஃபிஷியன்சி 100% இருக்காதுங்க. ஐடியல் இன்ஜினுக்கு தான் இந்த எஃபிஷியன்சி சொல்லுவோம். இப்போ இது வந்து 1 - T sink வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா லோவர் டெம்பரேச்சர் தான் T sinkன்னு சொல்லுவாங்க. எங்க டெம்பரேச்சர் எது கம்மியா இருக்கோ அதுதான் சிங்க், ஹையரா இருக்குது அது சோர்ஸ். அதுக்கு 273 ஆட் பண்ணுங்க. 300 இதுக்கு 273 ஆட் பண்ணுங்க 400. ஸோ இது வந்து 1/4 வரும். பெர்சென்டேஜ் வேணும்னா 100ஓட மல்டிப்ளை பண்ணலாம். 25% வரும். ஐடியல் கேசஸ்க்கே 25% தான் வரும். ஆனா இங்க வந்து 26% இருக்குன்னு சொல்றாங்க. அது இம்பாசிபிள், வரவே வராது. இது பாருங்க ஒரு பார்ட்டிகல் வந்து ஹார்மோனிக்லி ஆசிலேட் ஆகுதான். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. கைனடிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து 2F இருக்கும். ஸோ இது SHMல வரும். SHMல ஒரு பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சி F இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜிக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 2F இருக்கும். இது பாருங்க வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கவனிச்சிங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. நீங்கள் 4 இந்த சைடு கொண்டு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. V is equal to 4 இந்த சைடு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் 1/2 into root of 25 - x². ஸோ இதோட கம்பேர் பண்ணால் ஒமேகா வந்து 1/2 வரும். அதை வச்சு நீங்கள் டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். 2π/ஒமேகா போடலாம். ஒமேகா வந்து இங்கே 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4π வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஸ்ப்ரிங் வந்து 1:2 ரேஷியோல கட் பண்றாங்களாம். ஸோ அதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் Kன்னு சொல்லியிருக்காங்க. 1:2னா லெட்ஸ் இதோட லென்த் நீங்க 3Lன்னு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்றாங்க. ஸோ இதோட ஒரு ஸ்ப்ரிங்கோட லென்த் L, இன்னொரு ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து 2L அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் பீஸோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து லென்த் ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு இன்வர்ஸா இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்க K1/K2 is equal to L2/L1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பெரிய ஸ்ப்ரிங்க்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் Kன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க Kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. K2 லென்த் வந்து இதுக்கு 3L போட்டுக்கலாம். இதுக்கு லென்த் வந்து 2L. LL கேன்சல் பண்ணுங்க. K2 வந்து 3K/2 வரும். ஒரு வேவ் கொடுத்துருக்காங்க. இந்த வேவ்ல எந்த பாயிண்ட்ஸ் வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சேம் ஃபேஸ்னா பாருங்க, இதை நீங்க ஒரு வேவ்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேவ் நீங்க இது எடுத்துக்கலாம். இங்க ஒரு வேவ் இப்படி எடுத்துக்கலாம். இந்த வேவ்ல இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கோ அதே இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்மே சேம் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இங்க A and D வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கும். அதே மாதிரி B இந்த இடத்துல இருக்க அதே இடத்துல இங்க E இருக்கு. ஸோ இங்க B and E வந்து சேம் ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ EB வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கு. இது பாருங்க வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எதுக்கு லீஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. காமா RT/மாலிகுலர் மாஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு கேஸ்ல சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்குங்க. ஸோ வெலாசிட்டி வந்து மாலிகுலர் மாஸ்க்கு இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே எதுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருக்கோ பார்க்கணும். நைட்ரோஜனுக்கு 28, ஆக்சிஜனுக்கு வந்து
32. SO2 பார்த்தீங்கன்னா 64 இருக்குங்க. இருக்கிறதுலே இதுக்கு தான் மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கும். ஸோ மாலிகுலர் மாஸ் அதிகமா இருந்தா இதுல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், நீங்க சவுண்ட் இந்த கேஸ்ல அனுப்புனீங்கன்னா அதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்கும். எங்க ஸ்பீட் அதிகமா இருக்கும்னு கேட்டா நைட்ரோஜன்ல. ஏன்னா இதுக்கு மாலிகுலர் மாஸ் கம்மி. ஸோ ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஒரு சோர்ஸ் இருக்கான். ஸோ 2 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க PQ. இங்க ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்க சவுண்ட் வேவ் வருது, இங்கேயும் ரீச் ஆகும் அந்த வேவ். IP பை IQ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இன்டென்சிட்டி வந்து இன்வர்ஸ் டு ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஆர் என்ன டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ், டிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸா இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்க RQ ஸ்கொயர் பை RP ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ RP வந்து 2 மீட்டர்ஸ்ல இருக்கு, RQ வந்து 3 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ 9:4 வரும். இதே கொஸ்டின்ல ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ கூட கேட்பாங்க. இங்க ரீச் ஆகிற வேவ்க்கும் இங்க ரீச் ஆகிற வேவ்க்கும் ஆம்ப்ளிடியூட் கேட்பாங்க. ஸோ டைரக்டா நீங்க இன்டென்சிட்டி வந்து ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ இங்கே நீங்க ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். லிசனரும் சோர்ஸும் கிட்டத்துல வராங்களாம். கண்டிப்பா என்ன ஆகும், இவன் எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சி விட இங்க ரீச் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருக்கும். ஆனா அப்பேரண்ட் வேவ் லென்த், இங்க ரீச் ஆகிற வேவ் லென்த் என்ன ஆகும்? ஒன்னு கவனிங்க, வெலாசிட்டி வந்து ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த். ஸோ இது வேவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மாறாதுங்க. வேவ் லென்த் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸா இருக்கும். ஒரு வேவ்க்கும் ஒரு வேவ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுங்க, வேவ் லென்த் கம்மியாகும். நிறைய வேவ்ஸ் வரும், பட் வேவ் லென்த் கம்மியாயிடும். அப்பேரண்ட் வேவ் லென்த் கேட்டா நீங்க இந்த ஃபார்ம்ல போட்டுக்கலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பை அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட் வேவ் லென்த். ஸோ இங்க வேவ் லென்த் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸா இருக்கு. ஃப்ரீக்வன்சி அதிகமாகறதுனால வேவ் லென்த் கம்மியாகும். ஸோ மோர் ஃப்ரீக்வன்சி ரீச் ஆகிற வேவோட வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். இது பாருங்க, ஒரு வேவ் அனுப்புறாங்களா இந்த மாதிரி. அந்த வேவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y is equal to a sin of omega t minus kx. இப்போ இந்த வேவ் என்ன ஆகும்னா திரும்பி வரும்போது இன்வெர்டடா இப்படி வரும். இப்படி திரும்பி வந்தா அந்த வேவோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலி என்ன எழுதுவாங்கன்னா, என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கு இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா இங்க மைனஸ் எழுதுவோம். இப்போ வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இன்வெர்டடா வருங்க, இதுக்கு தலைகீழ வரும். அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வரும், அதனால இங்க பிளஸ்ன்னு வருங்க. இங்க ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன போட்டுக்கலாம்னா, அவங்க 80% தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதான். ஸோ அப்படின்னா இதுல 80%னா 80/100 இன்டூ ஏ போட்டுக்கலாம். அது வந்து 0.8a இருக்கும். 0.8a சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த வேவ் வந்து இன்வெர்டடா வருது, அதனால இங்க மைனஸ் போட்டுக்கணும். கொலைட் ஆயிட்டு திரும்பி வரும்போது அது இன்வெர்டடா வரும், அதனால இங்க மைனஸ் போட்டுக்கணும். இன்வெர்டடா வந்துச்சுன்னா அது மைனஸ் போட்டுக்கணும். ஆம்ப்ளிடியூட் வந்து 0.8 போட்டுக்கணும். டைரக்ஷன் இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வரனால இங்க பிளஸ் போட்டுக்கணும். ஒரு வேவ்ல 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 60 டிகிரி இருக்கான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது நம்ம பார்த்தோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2π பை வேவ் லென்த் இன்டு பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கும். இது 60 டிகிரி இருக்குங்க. அது நீங்க ரேடியன்ஸா மாத்திக்கோங்க. ரேடியன்ஸா மாத்தணும்னா π/180 பண்ணும். இது பாத்தீங்கன்னா π/3ன்னு சொல்லுவோம். நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேடியன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். 2π பை வேவ் லென்த், நீங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா v is equal to frequency into wave length. ஸ்பீட் வந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க. 300/500 அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3/5 அப்படின்னு வரும். 3 கேன்சல் பண்ணுங்க, π கேன்சல் பண்ணுங்க. டெல்டா எக்ஸ் வந்து 1/10 வரும், 0.1 வரும். நீங்க பாருங்க, ஆம்ப்ளிடியூட் வந்து டபுள் பண்றாங்களாம், ஃப்ரீக்வன்சி வந்து 1/4 ரெடியூஸ் பண்றாங்களாம். இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும்? ஜென்ரலி இன்டென்சிட்டி வந்து ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர்னு போடுவாங்க. ஆனா ஃப்ரீக்வன்சியை மறந்துடுவாங்க. ஜென்ரலி இன்டென்சிட்டி வந்து ஃப்ரீக்வன்சி மேலேயும் டிபெண்ட் ஆகும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்கொயர் மேல டிபெண்ட் ஆகும். ஆம்ப்ளிடியூட டபுள் பண்றாங்களாம், ஃப்ரீக்வன்சி வந்து 1/4 பண்றாங்களாம். ஸோ இது 2 ஸ்கொயர், இது 1/4 ஸ்கொயர் பண்ணுவாங்க. 4 × 1/16, இது கேன்சல் பண்ணுங்க, 1/4 ஆகும். ஸோ இன்டென்சிட்டி வந்து 1/4 டைம்ஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ்டு பை a factor of 1/4. இது பாருங்க, ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பீரியட் ஆஃப் இட்ஸ் ஆசிலேஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது எஸ்ஹெச்எம்மோட கண்டிஷனுங்க. இது வந்து நத்திங் பட் ஆக்சிலரேஷன். டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இருந்தால் அது ஆக்சிலரேஷனுங்க. இது வந்து நீங்கள் 2a is equal to 32xன்னு எழுதிக்கலாம். இது கேன்சல் பண்ணுங்க, 16 வரும். இது வந்து a equal to minus ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் மாதிரி இருக்கும். எஸ்ஹெச்எம்மோட கண்டிஷன் இதான். இதை வச்சு நீங்கள் ஒமேகா வந்து கண்டுபிடிக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் வந்து 16, ஒமேகா வந்து 4ன்னு போட்டுக்கலாம். ஸோ டைம் பீரியட் கேட்டால் எப்போதுமே 2π/ஒமேகா இல்லாட்டி 2πr/ஸ்பீடுன்னு போட்டுக்கலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க, π/2 வரும். ஒரு க்ளோஸ்டு பைப் இருக்கான், அது தேர்ட் ஓவர் டோன்ல ஆஸ்லேட் ஆகுதான். எத்தனை நோட்ஸ் இருக்கும், எத்தனை ஆன்டி நோட்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. நீங்க ட்ராப் பண்ணியே பார்த்துக்கோங்க. எப்போதுமே க்ளோஸ்ட் எண்டு கிட்ட நோடு ஃபார்ம் ஆகும், ஓப்பன் எண்டு கிட்ட ஆன்டி நோடு ஃபார்ம் ஆகும். ஸோ வேவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லுவோம். செகண்ட் ஹார்மோனிக் பார்த்தீங்கன்னா, இது நீங்க ட்ரா பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். இது செகண்ட் ஹார்மோனிக். அப்புறம் இது வந்து தேர்ட் ஹார்மோனிக். ஸோ எப்போதுமே ஓப்பன் எண்ட்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ஹார்மோனிக். அவங்க தேர்ட் ஓவர் டோன் கேட்குறாங்க. அப்படின்னா அது வந்து ஃபோர்த் ஹார்மோனிக். ஸோ நீங்க ஃபோர்த் ஹார்மோனிக் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இங்க ஒன்று கவனிச்சிங்கன்னா ஒரு லூப் இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ 2 லூப்பா, இப்போ 3 லூப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க 3 லூப் போடலாம். அவ்வளவுதாங்க. 3 லூப் வருது. இது கண்டிப்பா ஃபோர்த் ஹார்மோனிக். இங்க எத்தனை நோட்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. நோடுனா அந்த பாயிண்ட் மூவ் ஆகாதுங்க. 1 2 3 4 4 நோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எத்தனை ஆன்டி நோடு? இது ஆன்டி நோடுங்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் ஆகும். இது 2 3 4. ஸோ 4 நோட்ஸ் 4 ஆன்டி நோட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபோக்கல் லென்த் ஃபார் வயலட், கிரீன், ரெட் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. இங்க ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 1 by focal length is equal to mu minus 1 into 1 by r1 minus 1 by r2. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கினீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ விப்ஜிஆர். இப்போ நீங்க இந்த கலர்ஸை கிளாஸ்குள்ள அனுப்புனீங்கன்னா யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்கன்னா ஸ்பீடு வந்து ரெட்டுக்கு தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஸ்பீடு வந்து இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வயலட்க்கு ஸ்பீடு கம்மிங்க. ஸ்பீடு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்வர்ஸாக இருக்கும். அதனால வயலட்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, வயலட்க்கு ஸ்பீடு கம்மி, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். 1/f வந்து மியூக்கு இன்வர்ஸாக இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே மியூ வயலட் இஸ் கிரேட்டர் தேன் மியூ கிரீன் இஸ் கிரேட்டர் தேன் மியூ ரெட். அதனால ஃபோக்கல் லென்த் வந்து வயலட்க்கு கம்மியாக இருக்கும். மியூ அதிகம், அதனால ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். இந்த கலர்ஸை இப்படி அனுப்புனீங்கன்னா, இந்த விப்ஜிஆர் கலர்ஸை அனுப்புனீங்கன்னா வயலட்க்கு ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட் கம்மி. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் செப்பரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் செப்பரேட் ஆகும். யாருக்கு ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்குன்னா ரெட் இங்கே வந்து மீட் ஆகும். அதிகமாக இருக்கும் ரெட்டுக்கு. ஸோ ஃபோக்கல் லென்த் என்னன்னாங்க, நீங்கள் பேரலல் ரேஸ் அனுப்புனீங்கன்னா ஒரு இடத்துல மீட் ஆகும்ல. ஸோ பிரின்சிபல் ஆக்சஸே ஒரு இடத்துல மீட் ஆகும். அதுதான் ஃபோக்கல் லென்த். வயலட்க்கு ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு காயின் வந்து 0.5 மீட்டர் டெப்த்தில் இருக்கான். அப்பேரண்ட் டெப்த் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் டெப்த் பை மியூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே மியூ பதிலாக கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. மியூக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிலேஷன் இருக்குங்க. சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 1 by மியூ அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே அப்பேரண்ட் டெப்த் ஒரிஜினல் டெப்த் பார்த்தீங்கன்னா 0.5 இன்டூ 1 by மியூ பதிலாக நீங்கள் டைரெக்டாக இது போட்டுக்கலாம். ஸோ இன்டூ சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் 49. அவ்வளோதாங்க. சி ஆப்ஷன். ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷன். ஜென்ரலி டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா, டைஃப்ராக்ஷன்னா பெண்டிங் ஆஃப் வேவ்ஸுங்க. டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா இது ஸ்லிட்டிங் இருக்கும், ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜென்ரலி ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோலோட விட்த் தான் இங்கே பின்னு சொல்லுவோம். ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது வந்து b²/λ. டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா இந்த ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைஃப்ராக்ஷனை பார்க்க முடியும். ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நோ டைஃப்ராக்ஷன். ஸோ இங்கே டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் பின்னா இங்கே ஸ்லிட் வித் அதை விட அதிகமாக இருக்கணும். இந்த எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ இங்கே b² வந்து λl less than 1ன்னு வரும். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி வந்து இன்டர்ஃபரன்ஸ்ல யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி வந்து 4I0 cos square of phase difference by 2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். 2 ஸ்லிட் இருக்கும். இந்த ஸ்லிட்லையும் இன்டென்சிட்டி I0 தான் வரும், இந்த ஸ்லிட்லையும் இன்டென்சிட்டி I0 தான் வரும். இங்கே நீங்கள் ஏதாவது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இன்டென்சிட்டி 4I0 வரும். பிரைட்டாக இருக்கிற இடத்துல இன்டென்சிட்டி வந்து 4I0 வரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் இன்டென்சிட்டியே I0ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் I டேஷ்னு வச்சுங்க, இது I டேஷ்னு வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் கிட்ட 4I' வரும். இங்கே ஃபார்மில் வந்து 4I' cos square of phase difference by 2. இதுதான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அது வந்து I0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது I0 cos square of phase difference by 2. ஸோ இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2π/λ இன்டூ பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ λ கேன்சல் பண்ணுங்க, π/3 வரும். 60 டிகிரி வரும். 60 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 30 வரும். cos 30 வந்து √3/2. ஸோ ஸ்கொயர் பண்ணுங்க, 3/4ன்னு வரும். ஸோ அவங்க I/I0 கேட்குறாங்க, 3/4 வரும். ஒரு சர்ஃபேஸ் இருக்கான், ஃப்ளக்ஸ் வந்து என்ட்ரு ஆகுதான். ஸோ அதில் லைன்ஸ் வந்து என்ட்ரு ஆகுதான், 5 லைன்ஸ் என்ட்ரு ஆகுதான். அப்புறம் அதே சர்ஃபேஸ்லேருந்து 5 லைன்ஸ். ஸோ உள்ள சார்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்லா படி
நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட் பை எப்சிலான் நாட். ஜென்ரலி என்டர் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ்னு எடுத்துப்பாங்க, எக்ஸிட் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே நெட் ஃப்ளக்ஸ் வந்து 5 - -5 சார்ஜ் இன்சைட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் இந்த சைடு கொண்டு வாங்க, 5 - -5 இன்டூ எப்சிலான் நாட். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் ரொம்ப தூரத்தில் இருக்கும், இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த சார்ஜுக்கு கைனடிக் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வெலாசிட்டி இருக்காது. ஸோ இப்போ v ஸ்பீடில் கொடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் r வருதான். இப்போ 2v ஸ்பீடு கொடுத்தா டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னன்னா இனிஷியலாக என்ன எனர்ஜி இருக்குமோ பாருங்க, 12 mv² இருக்கும். அது கிட்டல வர வர ஸோ இதோட ஸ்பீடு கம்மியாயிட்டே இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ இந்த சார்ஜ் இங்கே வந்துட்டா இங்கே ஸ்பீட் 0 ஆகிடும், பட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி எல்லாமே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்மில் வந்து ஒரு r டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா 1/4πε0 q1 q2/r அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த r தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஸோ இங்கே இருக்கிற கைனடிக் எனர்ஜி எல்லாமே அந்த சார்ஜ் இங்கே வந்தோடனே அது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். ஸோ இங்கே v² வந்து ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r இருக்கும். v²/2v² இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேஸில் க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்து r, செகண்ட் கேஸில் வந்து r2. ஸோ இன்வெர்ஸாக இருக்குங்க, ஆப்போசிட்டாக நீங்கள் எப்படி எழுதிக்கலாம். r2 வந்து r/4 வரும். இங்கே மேக்ஸிமம் டார்க் கேட்குறாங்க. மேக்ஸிமம் டார்க் ஃபார்மில் வந்து PE இருக்குங்க. டைபோல் மூமெண்ட் கொடுத்துட்டாங்க 6 × 10⁻30. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 3 × 10⁴. இது மல்டிப்ளை பண்ணுங்க 18 × 10⁻26. இது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 100 எலக்ட்ரான்ஸை Pல இருந்து Q கொண்டு போறாங்களாம். ஃபைனல் பொசிஷன் இதுதாங்க. ஒரு பொட்டென்ஷியல்ல இருந்து இன்னொரு பொட்டென்ஷியலுக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னா ஒர்க் எவ்வளோ பண்ணணும்னா சார்ஜ் இன்டூ ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் அப்படின்னு எழுதிக்கணும். ஒர்க் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கோ அது எல்லாமே போடணுங்க. நீங்க 100 எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ 100 இன்டூ ஒவ்வொரு எலக்ட்ரானோட சார்ஜ் -e இருக்கும், இன்டூ ஃபைனல் பொட்டென்ஷியல் பாருங்க -4 மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் வந்து 10, -14 வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் 100. இ வேல்யூ வந்து 1.6 × 10⁻19. நான் 16 × 10⁻20 எழுதிக்கிறேன், இன்டூ 14 2.24 × 10⁻16 வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கெப்பாசிட்டியில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக எடுத்து ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறாங்களாம். அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துட்டாங்க, அதனால அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் இவ்வளோ ரைஸ் ஆகுதான். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன இருந்திருக்கும், இங்கே கெப்பாசிட்டியில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னா 12 CV² ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது ஹீட்டாக மாற்றி ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ΔT ஏற்றணும்னா இவ்வளோ ஹீட் கொடுக்கணும். அவங்க V கேட்குறாங்க, √2 ms ΔT/c வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் கேட்குறாங்க. இந்த ரெண்டு பேட்டரியுமே ரிவர்ஸ் பொலாரிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பேட்டரி இப்படி கரண்ட் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும், இந்த பேட்டரி இப்படி கரண்ட் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும். கரண்ட் கேட்டால் ஜெனரலி ஒரு லூப்ல சம் ஆஃப் EMF பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். ஆனால் இங்கே பொலாரிட்டி ரிவர்ஸாக இருக்கனால சப்ராக்ட் பண்ணணும். 10 - 5.2 பை ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க, 16 வரும். 4.8/16 0.3 ஆம்பியர் வரும். ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்கிளில் மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ அதனால கரண்ட் என்ன இருக்கும், இங்கே சார்ஜ் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு சார்ஜ், அதுதான் எலக்ட்ரான். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரான் கிராஸ் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணும்னா எலக்ட்ரான் ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஸோ ஒரு டைம் பீரியட்ல சார்ஜ் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கரண்ட் வந்து E/T அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க பாருங்க, 1.6 × 10⁻19 போட்டுக்கலாம். பை டைம் பீரியட் வந்து 10⁻19. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1.6 ஆம்பியர் வரும். பொட்டென்ஷியோமீட்டர்ல இனிஷியலா பேலன்சிங் லென்த் வந்து 560 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு செல் இருக்கும், இங்க அன்னோன் EMF, இந்த EMFம் தெரியாது, இந்த பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுவும் தெரியாது. ஸோ இந்த பேட்டரி வந்து இவ்வளோ லென்த்தை பேலன்ஸ் பண்ணுதான். இப்போ இந்த பேட்டரிக்கு ஒரு ஷண்ட்டை பேரலா கனெக்ட் பண்ணுவாங்களாம். இப்படி கனெக்ட் பண்றதுனால இங்க பேலன்சிங் லென்த் கம்மி ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். இது வந்து 412 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷண்ட். நீங்க ஜென்ரலி இதுக்கு பேரலா கனெக்ட் பண்ணுவீங்க, அதை ஷண்ட்னு சொல்லுவாங்க. ஷண்ட் இன்டு இனிஷியல் பேலன்சிங் லென்த், அதுதான் இது, பை ஃபைனல் பேலன்சிங் லென்த் -1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓன்லி பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 × 560/412 -1 அப்படின்னு வரும். இது 4ல கேன்சல் பண்ணுங்க, இது டிவைட் பண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் 3.6 வரும். இது ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க,
ஒரு எலக்ட்ரான் வந்து சர்க்கிளில் மூவ் ஆகிட்டே இருக்கான், ஃப்ரீக்வன்சி n கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி தான் எலக்ட்ரான் வந்து v ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகிறனால அதனால கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அதனால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் காயில் மாதிரி தான் இருக்கும். அது ஃபார்மில் வந்து μ0I/2r அப்படின்னு இருக்கும். இங்கே ஐயை நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் E/டைம் பீரியட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. 1/டைம் பீரியட் வந்து ஃப்ரீக்வன்சி, நீங்கள் E/N எழுதிக்கலாம். இங்கே μ0 அப்படின்னு எழுதலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இது பாருங்க, ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். ஆங்குலர் மொமெண்டம் எல்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான் வந்து v ஸ்பீடில் ரிவால்வ் ஆகிட்டே இருந்தா இதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா QER/2. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்க்கும் சார்ஜ்க்கும் நீங்கள் எலக்ட்ரான் கேட்டால் நீங்கள் EN போட்டுக்கலாம். QV ஸ்பீட், R ரேடியஸ் பை 2. இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்ல கேட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட் பை ஆங்குலர் மொமெண்டம், இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க. Q/2m. இதுதான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் பை ஆங்குலர் மொமெண்டம் வந்து Q/2m. என்ன ஆப்ஷன் வரும்னா பி ஆப்ஷன். இது பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கான், அதில் சார்ஜ் வந்து என்ட்ரு ஆகுதான். சார்ஜ் என்ட்ரு ஆனாலும் ஜென்ரலி என்ன ஆகும்னா சர்க்கிளில் சுற்றும், டிஃப்ளெக்டே ஆகலையாம், அது அப்படியே நேராக போயிட்டே இருக்கான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சார்ஜ் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குமோ பாருங்க. டவுன்வர்ட் mg ஃபோர்ஸ் இருந்திருக்கும், அப்வர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன் அப்வர்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் போட்டுக்கங்க, அப்வர்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வெயிட்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது டிஃப்ளெக்டே ஆகாது, அது அப்படியே நேராக போயிட்டே இருக்கும். ஒருவேளை இது அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே போயிருக்கும், ஒருவேளை வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வந்திருக்கும். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வெயிட்டும் ஈக்குவலாக இருந்ததுனால தான் டிஃப்ளெக்ட் ஆகாது. ஜென்ரலி நெட் ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னா அது டிஃப்ளெக்டே ஆகாது. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BQV = m. இங்கே மாஸ் வந்து அவங்க வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் வந்து 10⁻⁵, வெலாசிட்டி வந்து v, மாஸ் வந்து 10⁻² × 10. இது v பாருங்க 10⁴ m/s வரும். கரெக்டான ஆப்ஷன் இல்லை. 2 பிளேட்ஸ் இருக்குங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கான். ஆனால் சார்ஜ் அனுப்புகிறாங்களாம், v ஸ்பீடில் அனுப்புகிறாங்களாம், அது டிஃப்ளெக்டே ஆகலையாம். டிஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படி நேராக போகுதான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ அஸ்யூமிங் இங்கே கிராவிட்டி இல்லை, கிராவிட்டி நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ தான் இது டிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராக போயிருக்கும். BQV = QV எழுதிக்கலாம். QQ கேன்சல் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் வெலாசிட்டி = E/B அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். அவங்க வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. V = இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்க 200 பை மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2. கேன்சல் பண்ணுங்க, 100 வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அம்மீட்டர் இருக்கான், அந்த அம்மீட்டரோட ரேஞ்ச் வந்து 1 ஆம்பியரா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அது 10 ஆம்பியர் ஆக்கணும், ஷண்ட் எவ்வளோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அம்மீட்டர் இருக்கான், அதுக்கு வந்து நம்ம ஷண்ட்டை கனெக்ட் பண்ணணுமா. இந்த அம்மீட்டரில் நீங்கள் 1 ஆம்பியர் தான் அனுப்ப முடியும். ஆனால் இந்த ஹோல் சிஸ்டம் வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும்னா 10 ஆம்பியர் மெஷர் பண்ணுமா. இப்போ இதோட ரேஞ்சை 10 ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் பண்ணுமா. இது இன்னொரு அம்மீட்டர். ஸோ அம்மீட்டருக்கு நீங்கள் ஒரு ஷண்ட்டை பேரலாக கனெக்ட் பண்ணீங்கன்னா அதோட ரேஞ்ச் அதிகமாகும். அது இன்னொரு அம்மீட்டர், அந்த அம்மீட்டரில் 10 ஆம்பியர் கரண்ட் போகுதான். இனிஷியலாக ஒரு அம்மீட்டர் இருக்குல்ல, அது 1 ஆம்பியர் தான் போகும். அப்படின்னா இந்த ஷண்ட்டில் எவ்வளோ போகும்னா 9 ஆம்பியர் கரண்ட் போகும். ஸோ இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் வோல்டேஜ் அக்ராஸ் ஷண்ட் = வோல்டேஜ் அக்ராஸ் அந்த அம்மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் ஷண்ட்னா 9 ஆம்பியர் போகுது, 9 × ஷண்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 9 × ரெசிஸ்டன்ஸ் = அம்மீட்டர் பாருங்க, அதில் வந்து 1 ஆம்பியர் போகுது, அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.9 இருக்கு. இது பாருங்க, கேன்சல் பண்ணுங்க, 0.1 ஓம்ஸ் வரும். இது பாருங்க, ஒரு மேக்னெட் இருக்கான், அதோட லென்த் வந்து 12 இருக்கான், அது பெண்ட் பண்றாங்களாம், 60 டிகிரிக்கு பெண்ட் பண்றாங்களாம். ஸோ இந்த மேக்னெட்க்கு சவுத் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நார்த் இருக்குங்க. லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த மேக்னெட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்க லென்த் ஆஃப் மேக்னெட்னா சவுத்துக்கும் நார்த்துக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். இது மொத்தமாக 2L. ஸோ இது L இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் L தான் இருக்கும். ஏன்னா இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இது 60 டிகிரி இருப்பாங்க, கண்டிப்பாக இதுவும் L தான் வரும். ஸோ இங்கே லென்த் ஆஃப் மேக்னெட் வந்து Lன்னு போட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. டார்க் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டார்க் ஃபார்முலா இருக்குங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கிராஸ் B பார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இது வெக்டர் ஃபார்முலா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வெக்டர் M தான் போடணும், அது வந்து 50 இருக்கு, இது இல்லை, இது 0.530 I × 0,
minus j into 0 plus k into 150 வரும். டார்க் வந்து c. ஒரு இடத்துல எர்த்தோட ஹாரிசான்டல் காம்பனன்ட் கொடுத்துட்டாங்க, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. டிப் ஆங்கிள் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஹாரிசான்டல் காம்பனன்ட்க்கும் எர்த்தோட ஆக்சுவல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. BH is equal to BE cos delta. ஹாரிசான்டல் காம்பனன்ட் வந்து 3.2 into 10 power minus 5. இது வந்து 6.4 into 10 power minus 5 into cos delta. இது கேன்சல் பண்ணுங்க. 1/2 is equal to cos delta வரும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பேர் 30 டிகிரின்னு போட்டுருவீங்க. காஸ் தீட்டா எப்போ 1/2னா 60 டிகிரி அப்போ வரும். ஒரு மேக்னெட்டை ஒரு பிளேனில் வைக்கிறாங்களாம். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. லெட்ஸ் இது மேக்னெட்டிக் மெரிடியன் வச்சுக்கலாம். இது மேக்னெட்டிக் மெரிடியன் பிளேன். அந்த பிளேனில் வைக்காம இன்னொரு பிளேனில் வைக்கிறாங்களாம். ஸோ இந்த பிளேனில் நீடில் வைக்கிறாங்களாம். அந்த நீடில் வந்து 60 டிகிரி பண்ணுதான் வித் ஹாரிசான்டல். ஸோ இந்த பிளேனுக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 60 டிகிரியை அப்பேரண்ட் டிப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளேனு தான் மேக்னெட்டிக் மெரிடியன் பிளேன். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் மெரிடியனில் வச்சாதான் உங்களுக்கு இந்த நீடில் வந்து ட்ரூ டிப் ஆங்கிள் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரூ டிப் ஆங்கிள் டெல்டான்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபார்ம் 2 மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரரி மேக்னெட்ஸ் ஒன்று, அப்புறம் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ஒன்று. டெம்பரரி மேக்னெட்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இங்கே யூஸ் பண்ணுற மேக்னெட்ஸ் எல்லாமே டெம்பரரி மேக்னெட்ஸ் தான். ஸோ இந்த டெம்பரரி மேக்னெட்ஸ்க்கு இந்த பிஹெச் கிராஃபில் இதை வந்து ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து கொஹசிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்பரரி மேக்னெட்ஸ்க்கு ரிட்டன்டிவிட்டியும் கொஹசிவிட்டியும் கம்மியாக இருக்கணும், கொஹசிவிட்டியும் லோவாக இருக்கணும் டெம்பரரி மேக்னெட்ஸ்க்கு. அதே பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு அதிகமாக இருக்கணும், இதுவும் அதிகமாக இருக்கணும், இதுவும் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருக்கணும், இது வந்து டெம்பரரி மேக்னெட்டாக இருக்கணும். இந்த கிராஃப் ஏரியா கூட கேட்பாங்க. இந்த கிராஃப் ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எனர்ஜி லாஸ் பர் வால்யூம் வரும். நீங்கள் இந்த கிராஃப் ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா எனர்ஜி லாஸ் பர் வால்யூம் வரும். ஸோ இங்கே அந்த மெட்டீரியலை நீங்கள் மேக்னடைஸ் பண்ணுவீங்க, எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி லாஸ் பர் வால்யூம் வரும் நீங்கள் இந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா. இப்போ ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி லாஸ் அதிகமாகும். ஸோ ஜென்ரலி டெம்பரரி மேக்னெட்ஸ்க்கு இதுவும் கம்மியாக இருக்கணும், இதுவும் கம்மியாக இருக்கணும். ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே டெம்பரரி மேக்னெட்ஸ் தான். ஜென்ரேட்டரும் டெம்பரரி மேக்னெட் தான், டிரான்ஸ்ஃபார்மரும் டெம்பரரி மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட்டும் டெம்பரரி மேக்னெட். இந்த Q வந்து தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ C தான் இருக்கணும். இந்த மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே கிராஃப் இப்படி தான் இருக்கணும். இது பெர்மனன்ட்க்கு தான் கிராஃப் இப்படி வரும். ஒரு ஷார்ட் பார் மேக்னெட் இருக்கா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். ஸோ ஜென்ரலி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம்ல வந்து -PE cos θ இருக்கும். ஸோ எப்போ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வரும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே நீங்கள் ஒரு மேக்னெட்டை வச்சிங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து சவுத் டு நார்த் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கேஸ். இங்கே தான் எனர்ஜி மினிமமாக இருக்கும். இங்கே ஆங்கிள் வந்து 0 டிகிரி இருக்கும். ஆங்கிள் மேக்னெட்டிக் மூமெண்ட்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் 0 டிகிரி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி -PE இருக்கும். ஆர் மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா இது அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோலுக்கு PE இருக்கும். ஒருவேளை இது மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் -MB அப்படின்னு எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -0.4 இன்டூ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.16 இப்படி இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணுங்க -0.064 வரும். இது பாருங்க மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கும் சசப்டபிலிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் சசப்டபிலிட்டி யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 + 499 500 வரும். இதை வச்சு பெர்மியபிலிட்டி ஆஃப் எ மீடியம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா μr × μ0 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து மீடியமோட பெர்மியபிலிட்டி, இது வந்து வேக்யூமோட ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மியபிலிட்டி. இது வந்து 500 4π × 10⁻⁷ வரும். இது மல்டிப்ளை பண்ணுங்க 2π × 10⁻⁴ வரும். இது பாருங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு ராட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கான், v ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டே இருக்கான். மூவ் ஆகிட்டே இருந்தா இதுல சார்ஜஸ் செப்பரேட் ஆகும். இங்க பிளஸ் கிரியேட் ஆகும், இங்க மைனஸ் கிரியேட் ஆகும், இங்க ஒரு பேட்டரி கிரியேட் ஆகும். இங்க எவ்வளோ EMF கிரியேட் ஆகும்னா அஃப்கோர்ஸ் BLV EMF கிரியேட் ஆகும். ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் இந்த ராட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க இது ஒரு பேட்டரி தான், இதுல கரண்ட் வரணும்னா நீங்க ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் இதுல கரண்ட் கிரியேட் ஆகும். ஆனா இங்க அந்த மாதிரி சர்க்யூட்டே இல்லை, ஒரு ராட் மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க ஜஸ்ட் ஒரு பேட்டரி தான் இருக்கும். ஸோ பேட்டரி இருந்தால் எப்போதுமே கரண்ட் இருக்கணும்னு தேவையில்லை. பேட்டரி கரண்ட் எப்போ கிரியேட் பண்ணணும்னா சர்க்யூட் க்ளோஸ் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு ராட் இருக்கனால இது ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லுவோம். இதில் கரண்ட் இருக்காது, கரண்ட் 0 இருக்கும். ஆனால் EMF வந்து BLV இருக்கும். அவங்க கரண்ட் தான் கேட்குறாங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் பாருங்க. எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கேட்குறாங்க. ஜென்ரலி டிரான்ஸ்ஃபார்மரில்
இங்க இன்புட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இங்க அவுட்புட் இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டூ 100. ஸோ இங்க அவுட்புட் பவர் வந்து பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு லைட்டை க்ளோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த லைட்டோட பவர் கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்க தான் அவுட்புட் இருக்கு. ஸோ இது இன்டைரக்டா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 100 டைரக்டா போட்டுடலாம். பை இன்புட் என்ன இருக்கோ பாருங்க, ஃப்ரம் 220 வோல்ட் மெயின்ஸ்ல இருந்து யூஸ் பண்றாங்களாம். ஸோ இன்புட்டோட வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரலி பவர் கேட்டா நீங்க பவர்ன்னு கேட்டா வோல்டேஜ் இன்டூ கரண்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்க வோல்டேஜ் வந்து 220, மெயின் கரண்ட்னா இதுதான் இன்புட் கரண்ட் தான். அது வந்து 1/2 இன்டூ 100. பெர்சன்டேஜ்ல கேட்டா 100 போடணும். இது கேன்சல் பண்ணுங்க, 1110. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 90% வரும். 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல கரண்ட் அனுப்புறாங்களாம். இண்டக்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து L இன்டூ di/dt இருக்கும். ஸோ இங்கேயும் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், இங்கேயும் ட்ராப் இருக்கும் பாருங்க. இங்க என்ன ட்ராப் இருக்கும்னா IR இருக்கும். ஸோ இது மொத்தமா பொட்டன்ஷியல் ட்ராப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 0.5. ஸோ இங்க பொட்டன்ஷியல் ட்ராப் பிளஸ் இங்க பொட்டன்ஷியல் ட்ராப் ரெண்டையும் ஆட் பண்ணா அது வந்து 0.5 வரும். அவங்க இண்டக்டன்ஸ் L கேட்குறாங்க. ஸோ L இன்டூ di/dt பாருங்க 8 கொடுத்துருக்காங்க. 8 பிளஸ் கரண்ட் வந்து அந்த இன்ஸ்டன்ட் அப்போ 0.5. ஸோ 1/2 போடுறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2 ஈக்குவல் டு 0.5. இது கேன்சல் பண்ணுங்க, 0.1. 0.1 அந்த சைடு அனுப்புங்க, 0.4. L வந்து 0.4/8 வரும். இது 0.05 வரும். பாருங்க, ரெசோனன்ஸ் அப்போ வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ரெசோனன்ஸ் அப்போ இதுதான் ஃபேஸர் டயக்ராம் சொல்லுவோம். VL இப்படி இருக்கும், கரண்ட் டைரக்ஷன்லேயே வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டருக்கு ஆப்போசிட்டா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் இருக்கும். ரெசோனன்ஸ் அப்போ VLம் VCயும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆயிடும், இந்த வோல்டேஜ் இருக்காது. ஸோ ஓன்லி வோல்டேஜ் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் ஃபேஸ் ஆங்கிள் 0 டிகிரி இருக்கும் ரெசோனன்ஸ் அப்போ. பாருங்க, LC சர்க்கியூட், ஆசிலேட்டிங் LC சர்க்கியூட்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டரை இனிஷியலா சார்ஜ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இண்டக்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டியில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே இண்டக்டருக்கு போகும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது the charge on the capacitor when energy is equally stored between the magnetic and electric fields அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இனிஷியலா இதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? ½ Q²/c தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் இனிஷியல் எனர்ஜி. இப்போ இந்த எனர்ஜி வந்து இதுலயும் பாதி பாதியா ஸ்டோர் ஆகுமா. கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி வந்து ½ Q²/c போட்டுக்கலாம். இங்க என்ன நடக்கும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இங்க கெப்பாசிட்டருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்ல, ஸோ இங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால கரண்டா இதுல ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இண்டக்டர்ல எனர்ஜி ஸ்டோர் ஆகும். எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னா ½ Li² ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படிதான் இண்டக்டர்ல எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான். இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜி ஈக்குவலா இருக்கான். ஸோ இதுவும் ஈக்குவல் இல்லை. நான் சிம்பிளா 2 × ½ Q²/c போட்டுடுறேன். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது பதிலாக மறுபடியும் இது நீங்க எழுதிக்கலாம். ஆட் பண்ணா 2 × இந்த மாதிரி வரும். இனிஷியல்ல இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. ½ கேன்சல் பண்ணுங்க, CC கேன்சல் பண்ணுங்க, சார்ஜ் வந்து Q/√2 வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஏசி சர்க்கியூட் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி அப்போ ரெசோனன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 1/2π√LC அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வேல்யூஸை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும். 1/2π√L வந்து 5, C பதிலாக 8 × 10⁻⁻6 அப்படின்னு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100/4π வரும், 25/π வரும். இது பாருங்க, LCR சர்க்கியூட்ல குவாலிட்டி ஃபேக்டர் கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ω0 L/R அப்படின்னு இருக்கு. ω0னா ஆங்குலர் ரெசோனேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குங்க, 1/√LC. ω0 பதிலாக 1/√LCயை சப்ஸ்டியூட் பண்ணா ஆல்ரெடி L/R இருக்கு. √L L கேன்சல் ஆனா √L/C × 1/R அப்படின்னு வரும். ஒரு EM வேவ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு பீக் வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்க்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ தான் எப்போதுமே அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 20 × நானோனா இது நானோங்க, 10⁻⁻9 போட்டுங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁻8, 10⁻⁻8 வரும். இது இந்த சைடு கொண்டு போனால் அதுவும் கேன்சல் ஆகும். வந்து 6 V/m வரும். இது பாருங்க, இது வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன். நீங்க இதோட கம்பேர் பண்ணலாம். y = a sin of ωt - kx. ஸோ இங்க ωt - kx கொடுத்தா கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும். ஒருவேளை இங்க பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும். இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது, ஏன்னா இங்க எக்ஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தும் கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஆப்ஷனுமே சேம், பட் ஃப்ரீக்வன்சி கேட்டா
இங்க ஒமேகா டீக்கு முன்னாடி இருக்குல்ல, இதுதான் ஒமேகா. ஸோ அதை நீங்க 2πfக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்க ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஃப்ரீக்வன்சி 10⁶ தான் வருது. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்குலர் வேவ் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படின்னா 2π/λ வச்சு நீங்க π × 10⁻² கொடுத்துருக்காங்க. 2π/λ அவ்வளோதாங்க. பை கேன்சல் பண்ணுங்க. லாம்டா வந்து 200 மீட்டர்ஸ் வரும். பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல எதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக காமா ரேஸ்க்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் எக்ஸ்ரேஸ்க்கு, அப்புறம் அல்ட்ரா வயலட்க்கு, அப்புறம் விசிபிள் ரேஸ்க்கு, அப்புறம் இன்ஃப்ரா ரெட் ரேஸ்க்கு, அப்புறம் மைக்ரோவேவ்ஸ், அப்புறம் ரேடியோ வேவ்ஸ். காமா ரேஸ்க்கு தான் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வேவ் லென்த் வந்து இந்த சைடு அதிகமாக இருக்கும். ரேடியோ வேவ்ஸ் தான் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். காமா ரேஸ்க்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் விசிபிளாக ஞாபகம் வச்சுங்க. விசிபிள் ரேஞ்ச் வந்து 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க 3000 ஆங்ஸ்ட்ராம்ஸ். லைட்டாக இன்சிடென்ட் பண்ணுறாங்களா அதோட வேவ் லென்த் 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் வருதான். த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் விட இதோட வேவ் லென்த் கம்மி. அப்படின்னா இதுக்கு எனர்ஜி ஹையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். கண்டிப்பா எலக்ட்ரான்ஸ் வில் பி எஜெக்டட். இந்த பாசிட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வராதுங்க, எலக்ட்ரான்ஸ் தான் வரும். டீப்ரோயி வேவ்லென்த் ஆஃப் தெர்மல் நியூட்ரான்ஸ், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீங்க டீப்ரோயி வேவ்லென்த் பார்த்துருப்பீங்க. h/√2m × கைனடிக் எனர்ஜி. தெர்மோடைனமிக்ஸ்ல கைனடிக் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது வந்து நீங்க நியூட்ரான் ஆகட்டும் இல்லாட்டி மோனோட்டாமிக் கேஸ் எடுத்துக்கோங்க. 3/2 போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏ ஆப்ஷன் வரும். ஸோ டீப்ரோயி வேவ்லென்த்க்கும் டெம்பரேச்சருக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கும். 1/√of டெம்பரேச்சர் மேலே டிபெண்ட் ஆகும். ஒரு ஃபோட்டோ செல் இருக்கான், ஒரு லைட் சோர்ஸ் இருக்கான். இது வந்து டி டிஸ்டன்ஸ்ல இருக்கான் இனிஷியலா. அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது, என்ன எலக்ட்ரான்ஸ் வெளியில வருதான். இப்போ இந்த டிஸ்டன்ஸை பாதி ஆக்குறாங்களாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பாதி பண்ணா வெளியில எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். எது மேலே டிபெண்ட் ஆகும்னா இன்டென்சிட்டி மேலே டிபெண்ட் ஆகும். ஆனால் இன்டென்சிட்டி எது மேலே டிபெண்ட் ஆகும்? டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு இன்வர்ஸாக டிபெண்ட் ஆகும். ஸோ இங்கே n1/n2 இஸ் ஈக்குவல் டு r2² அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே இனிஷியலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் வருது? n எலக்ட்ரான்ஸ் வருது. செகண்ட் கேஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பாதி ஆகுது செகண்ட் கேஸில். ஸோ d/2² அப்படின்னு போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ செகண்ட் கேஸில் 4n ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வரும். ஏன்னா கிட்டத்தில் வைக்கிறனால நீங்கள் நிறைய ஃபோட்டான்ஸ் இங்கே இன்சிடென்ட் ஆகும். தூரத்தில் வைக்கிறனால சில ஃபோட்டான்ஸ் எஸ்கேப் ஆகிடும். அந்த பிளேட்டை இன்சிடென்ட் ஆகாமல் எஸ்கேப் ஆகிடும். கிட்டத்தில் வைக்கிறனால நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும், நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இது பாருங்க லைமன் சீரீஸ். ஸோ லைமன் சீரீஸ்னா ஜென்ரலி எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வந்தால் அது எமிட் பண்ணுற வேவ்ஸ் எல்லாம் லைமன் சீரீஸ் கீழே வரும். பாமர் சீரீஸ்னா அது எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கட்டும், செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னா எலக்ட்ரான் எமிட் பண்ணுற ஃபோட்டான்ஸ் எல்லாமே பாமர் சீரீஸ் கீழே வரும். ஸோ இங்கே சீரீஸ் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரீஸ் லிமிட்னா எக்ஸாம்பிள் இன்ஃபைனைட்ல இருந்து எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வந்துச்சுன்னா அப்போது அது வந்து ஒரு ஃபோட்டானை எமிட் பண்ணும். அந்த ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சீரீஸ் லிமிட் ஆஃப் லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பாமர் சீரீஸ்க்கு இன்ஃபைனைட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட் ஜம்ப் ஆச்சுன்னா அப்போது ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகும். எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சி μ1, இங்கே எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து μ3. இப்போ μ2 வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரீஸ். ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இன்ஃபைனைட்ல இருந்து ஜம்ப் ஆகுது இல்லை, அது லாஸ்ட் லைன் சொல்லுவாங்க, இல்லாட்டி சீரீஸ் லிமிட். இங்கே எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து μ2. இது மூணுத்துக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல. ஸோ இது வந்து நீங்கள் E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். E1 இஸ் ஈக்குவல் டு பாருங்க இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது அது எனர்ஜி வந்து E3 ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது அது வந்து எனர்ஜி E2 ரிலீஸ் பண்ணும். பாருங்க இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது E3 வரும், ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது E2 வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாங்க. எனர்ஜி தெரிஞ்சால் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே ஃபோட்டான் தானே எமிட் ஆகும். ஃபோட்டானோட எனர்ஜி வந்து h/μ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ h/μ3 ப்ளஸ் h/μ2. μ1 இஸ் ஈக்குவல் டு μ3 ப்ளஸ் μ2 அப்படின்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். இது வேவ் லென்த்லையும் கேட்பாங்க. c/வேவ் லென்த் போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி/வேவ் லென்த். இந்த மாதிரி ரிலேஷனும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சியை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/λ1 இஸ் ஈக்குவல் டு 1/λ3 ப்ளஸ் 1/λ2. கரண்ட் த்ரூ த ஐடியல் டயோட் கேட்குறாங்க. இங்கேயும் எர்த்திங் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் எர்த்திங் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரெண்டுமே சேம் தானே. இது நீங்க இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க இது P, இது N. பாருங்க N வந்து 5 ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா P வந்து லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. அப்படின்னா கரண்ட் போகாது. இது பாருங்க பியூர் செமி கண்டக்டர் இருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கும். இது வந்து Ni அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், இன்ட்ரென்சிக் சார்ஜ் கேரியர்ஸ் சொல்லுவாங்க. இது கொடுத்துட்டாங்க. அலுமினியமோட டோப் பண்றாங்கன்னா ஹோல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. Ni ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NH இன்டூ NE. Niன்னா நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ நீங்கள் டோப் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கோ அதுதான் Ni. டோப் பண்ண பிறகு இது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுக்கு ரிலேஷன் இருக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 × 10⁶ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NH சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4.5 × 10⁻22 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது 9 வரும், இங்கே 4.5 வரும். ஸோ 2 இன்டூ இது 10⁻32 வரும், இது 10⁻22 கேன்சல் பண்ணால் 10⁻10 வரும். ஸோ 2 × 10⁻10 எலக்ட்ரான்ஸ் பெர் மீட்டர் கியூப் இருக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ டோப் பண்ண பிறகு எலக்ட்ரான்ஸ் இத்தனை இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் SHMல இருக்கான். அதோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்? ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் SHMல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ω²A அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஒமேகா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2πf போட்டுக்கலாம். இங்கே 60 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 120π வரும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 120π ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆம்ப்ளிடியூட் வந்து 0.01. அது நீங்கள் 1/100 எழுதிக்கலாம். இது சால்வ் பண்ணீங்கன்னா 144π² வரும். இது பாருங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. calculate the percentage error in resistance கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட்னு தெரியும். இது எரர் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா ΔR/R இஸ் ஈக்குவல் டு ΔV/V ப்ளஸ் ΔI/I எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இன்டூ 100 போட்டுங்க. இதுவும் இன்டூ 100 போட்டுங்க. இங்கே ΔV எவ்வளோ இருக்குன்னா பாருங்க, இதுதான் எரர்னு சொல்லுவோம். இது வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து 0.2 கொடுத்துருக்காங்க பை 5 இன்டூ 100 போட்டுங்க. அவ்வளோதான். இது சால்வ் பண்ணும். இது வந்து 0.04, இதுவும் 0.04 வரும். இன்டூ 100 பண்ணிங்கன்னா 8% வரும். எல்சிஆர் சர்க்யூட்ல வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. பவர் டிசிபேட்டட், ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் கேட்குறாங்க. ஃபார்முலா இருக்கு. ERMS IRMS காஸ் ஆஃப் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. பீக் வோல்டேஜ் ERMS கேட்டா பீக் வோல்டேஜ் பை √2, IRMS கேட்டா I0 பை √2, காஸ் ஆஃப் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கே கரண்ட் தான் லீட் பண்ணுது. எவ்வளோ ஆங்கிள் அதிகமாக இருக்குன்னா காஸ் ஆஃப் π/3. π/3னா 60 டிகிரி. ஸோ இங்கே V0 I0 பை 2 இன்ட்டு காஸ் 60 வந்து 1/2 போட்டுக்கலாம். ஸோ 1/4 V0 I0 வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து 4 டைம்ஸ் வேவ் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேவ் எடுத்துக்கினீங்கன்னா அதில் பார்ட்டிகல்ஸ் மேலே கீழே ஆசிலேட் ஆகும், வேவ் வந்து முன்னாடி போகும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி இருக்கும். அது SHMல மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி பார்த்துருப்பீங்களா, அதே தான் வரும். ஸோ மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து ω/A இருக்கும். அது வந்து 4 டைம்ஸ் வேவ் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. வேவ் வெலாசிட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த். ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து 4 டைம்ஸ் வேவ் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேவ் லென்த் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் ஒமேகா பதிலாக 2πf போட்டுக்கலாம். 2πf இன்டூ A இஸ் ஈக்குவல் டு 4f லாம்டா போட்டுக்கலாம். FF கேன்சல் பண்ணுங்கள். லாம்டா வந்து πA/2ன்னு வரும். அவ்வளோதாங்க ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க போதும். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.